12 ஆண்டுகளை உறிஞ்சி மலரும் அந்த நீலமலை காட்டுக்குறிஞ்சி நானும் அளவிற்கு ஆண்டுதோறும் மலர்கிறது இந்த நாட்டு குறிஞ்சி. அதிலும் 12ஆம் ஆண்டு பெருவிழாவென்பது இதன் பெருஞ்சிறப்பு. எண்ணத்தில் உயர்ந்த இவ்வண்ணமிகு விழா துறைதோறும் தூண்களாய் மானுடம் தாங்கும் சான்றோர்களை போற்றும் தகைசால் விழா. செய்திறன் மிக்கோர் செயல்களால் செம்மையாய் சுழல்கிறது இந்த புவி என ஊர்கூடி உரத்து சொல்லும் விழா. பெருமக்களை போற்றும் பெருவிழா, நன்மக்களை போற்றும் நல்விழா, தனிப்பெரும் தமிழரை போற்றும் இது புதிய தலைமுறையின் தமிழன் விருதுகள் விழா. செந்தமிழ் தேசம் செழித்தோங்க வைக்கும் சீல தமிழர்களை சீராட்டும் புகழ் விழா. உண்மையை உடனுக்குடன் முரசறையும் புதிய தலைமுறையின் தமிழன் விருதுகள் விழா இனிதே தொடங்குகிறது. இவ்விழா தேரின் அச்சாணி சத்யநாராயணன் அவர்களை தம் அன்பு சொற்களால் எம் என்புருகச் செய்ய, தம் ஈரச் சொற்களால் நம் உதிரம் ஊறச் செய்ய, மாந்தனேயே ஏந்தலே தலைவரே வருக என அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிதான மாலை வணக்கம். இந்த புதிய தலைமுறையின் தமிழன் விருதுகள் விழாவிற்காக இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். புதிய தலைமுறை 2009 ஒரு இதழாக துவங்கப்பட்டது. அது பின்னர் ஒரு செய்தி தொலைக்காட்சியாக 2011 மாறியது. அந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரும் புரட்சியாக கருதப்பட்டது. அதுவும் ஒரு ஊடக புரட்சியாக கருதப்பட்டது. பல ஆங்கில நாளேடுகள், பத்திரிகைகள் இது தமிழ்நாட்டில் சாத்தியமா என்று ஆச்சரியத்துடன் பார்த்தன. அப்போது ஒரு ஆங்கில பத்திரிகை செய்தியாளர் என்னை தொடர்பு கொண்டு பேசினார். நீங்கள் நடுநிலையோடு செய்தி அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அச்சமின்றி அதை நாங்கள் தருவோம் என்று கூறுகிறீர்கள். ஆனால் அது உங்களால் முடியுமா, அதை எப்போதும் செய்து கொண்டிருக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு நான் அப்போதளித்த பதில், இந்த தொலைக்காட்சி ஒரு கொள்கைக்காக துவங்கப்பட்டது. அந்த கொள்கை எங்களால் காப்பாற்ற முடியாவிட்டால் இந்த ஊடகத்துறையை விட்டே நாங்கள் விலகிவிடுவோம் என்று. அது எப்போ சொல்லுவாங்களா, புது சட்டை விரப்போடு தான் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி புதுசாக நாங்கள் ஒரு தொலைக்காட்சி ஆரம்பித்தனால ஒரு மிடுக்கோடு விரைப்போடு அவ்வாறு சொல்லியிருந்தேன். பின்வரும் நாட்களில் தான் தெரிந்தது அப்படி நடுநிலையோடு சார்பில்லாமல் இருப்பது எவ்வளவு கடினம் என்று. ஒவ்வொரு செய்திகளும் எங்களுக்கு ஒரு முகம் தெரியாத ஒரு எதிரியை உருவாக்கின. சார்பற்று இருந்ததால் எல்லாருக்கும் நாங்கள் வேண்டாதவனானோம். அதிகார மையங்களுக்கு எரிச்சல் ஊட்டுவர்களானோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த 15 ஆண்டுகள் எங்களால் இவ்வளவு தூரம் பயணிக்க முடிந்தது என்றால் அதற்கு முக்கிய காரணம் நம் தமிழ்நாட்டு மக்களின் அன்பும் பேராதரவும் தான். இந்த தருணத்தில் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் அந்த ஆதரவை எங்களுக்கு அளித்திருக்காவிட்டால் நாங்கள் இவ்வளவு தூரம் பயணித்திருக்க முடியாது. இந்த நேரத்தில் அவர்களுக்கு இன்னும் ஒரு சத்தியம் செய்கிறேன். அதாவது, நாங்கள் எந்த கொள்கையோடு இதை துவங்கினோமோ அதே கொள்கையோடு இந்த பயணத்தை மேற்கொள்வோம் என்று. இது போன்ற பிரச்சனைகள் அல்லது இது போன்ற விஷயங்கள் எல்லா செய்தி தொலைக்காட்சிகளுக்கும் இருக்கும். ஆனால் இது புதிய தலைமுறைக்கு அதிகம் இருப்பது என்னவென்றால், நாங்கள் முன் சென்று பாதை அமைக்கிறோம். அதனால் அந்த பாதையில் உள்ள முட்கள் எங்கள் பாதங்களை பதம் பார்க்கின்றன. அந்த பாதையில் உள்ள கற்கள் எங்கள் கால்களை காயப்படுத்துகின்றன. ஆனால் அது பழகிவிட்டது. நான் கூறியபடி
மக்கள் ஆதரவுடன் இந்த பயணத்தை இனிமேலும் மென்மேலும் தொடருவோம். இப்போது செய்தி தொலைக்காட்சிக்கு உள்ள பிரச்சனை அல்லது சவால் என்பது சமூக ஊடகம் வழியாக வரும் உண்மைக்கு புறம்பான செய்திகளும் மற்றும் தரம் தாழ்ந்த செய்திகளுமே ஆகும். அதை எதிர்கொள்ள அதற்குடன் போட்டி போட சில தொலைக்காட்சிகள் தனிநபர் சார்ந்த குற்றங்களை, தீய உணர்ச்சிகளை தூண்டும் குற்றச்செய்திகளை பெரிதுபடுத்தி போடுகின்றனர் என்பது என்னுடைய எண்ணம். அது இப்போ இன்னொரு ஐடியா என்னென்னா, அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு அது விஷுவல் போடுறாங்க, எப்படி அது நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ஏஐ எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாமோ அதுக்காக பயன்படுத்தாமல் குற்ற செய்தியை எப்படி விஷுவலாக கொண்டு போய் சேர்க்கறது மக்களுக்கு அப்படின்ற மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இது இந்த சமூகத்திற்கு நல்லதல்ல. ஏன்னா இதை மக்களும் விரும்பி இதை பார்க்கிறார்கள். நான் எப்பயுமே சொல்கிறது, இது ஒரு சுழல் மாதிரி, நம்ம சிக்கிட்டோன்னா வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி நாம் வெளியே வர வேண்டும் என்றால், இந்த சமூகத்தின் சீர்கேட்டிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், இது போன்ற செய்திகளை தொலைக்காட்சிகளும் தவிர்க்க வேண்டும், மக்களும் தவிர்க்க வேண்டும். மக்கள் ஒரு படத்திற்கு, இசை விழாவிற்கு அல்லது ஒரு கிரிக்கெட் ஷோக்கு ஒரு 200 ரூபா கொடுத்து படம் பார்க்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஓகேம்பாங்க. ஆனால் செய்தி தொலைக்காட்சி இல்லை ஒரு செய்தின்னு அதை ஃப்ரீயாக தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த கண்ணோட்டத்தில் காரணம் யார்? அப்போ மக்கள் நினைக்கிற அளவுக்கு செய்தி தொலைக்காட்சிகள் செய்தியை செறிவூட்டி கொடுக்கவில்லையா? அல்லது மக்கள் நீங்கள் என்னதான் செறிவூட்டி கொடுத்தாலும் உங்கள் செய்திக்கு இவ்வளவு தான் எங்களால் முடியும் என்று சொல்லுகிறார்களா? இதை ஏன் நான் இங்கே ஒரு கேள்வியாக வைக்கிறேன் என்றால், பத்திரிகை துறையிலாவது உங்களுக்கு தெரியும், ஒரு பத்திரிகை வாங்கினார் அதற்கு ஒரு சந்தா இருக்கும், அதில் ஒரு விலை இருக்கும். ஆனால் ஒரு செய்தி தொலைக்காட்சிக்கு விலையே கிடையாது. அன்றைக்கி வந்தால் பார்க்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். இது இட்ஸ் நாட் அபவுட் மணி. அதாவது எங்களுடைய உழைப்பு இங்கு அங்கீகரிக்கப்படுகிறதா இல்லையா என்பதே எனது கேள்வியாக இருக்கிறது. அதனால் மக்களும் செறிவூட்டப்பட்ட வேல்யூ ஆடட் நியூஸ் நம்ம பார்த்தோம்ல, டிபேட்ஸ், அப்புறம் ஒரு செய்திக்கு பின்னாடி என்ன இருக்குது, எக்ஸ்பிளைனர்ஸ், அனாலிசிஸ், இதெல்லாம் ஒரு செய்திக்காவது அதன் பின்னாடி இருக்கிற உழைப்புக்காவது மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதை போலவே செய்தி தொலைக்காட்சிகளும் செய்திகளை அங்கேருந்து வாங்கி இங்கேருந்து அப்படியே கொட்டுறதுன்றது மாதிரி இல்லாமல் செறிவூட்டப்பட்ட செய்திகளை கொடுக்க வேண்டும். நான் சிம்பிளான எக்ஸாம்பிள் ஏன் அவ்வளோ தூரம் சொல்ல நினைக்கிறேன்னா, ஒரு மாம்பழம் ஒரு இடத்துல உருவாகுது. அந்த மாம்பழத்தை உற்பத்தி பண்ணுறவர் ஒருத்தர் இருக்கார். அவர் அவர்கிட்ட எல்லாத்தையும் எல்லோரும் சேகரித்து கொண்டு போய் இதில் விற்பாங்க. அதுக்கு ஒரு இதுதான் அவருடைய தரம் அப்படின்னு இருக்கும். ஆனால் அதையே நீங்கள் செறிவூட்டி கூட்டி கொடுத்தீங்கன்னா, அதையே இப்போ ஒரு மாம்பழ சாராக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? மாம்பழத்துலேருந்து ஒரு பல்ப்பாக எடுத்து கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ அதை தான் மக்கள் விரும்புவார்கள். அந்த வேல்யூ அடிஷன் செய்தித்துறை செய்யாமல் இருக்கிறதோ, அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள செய்திகள் செய்யாமல் இருக்கிறதோ என்ற ஒரு விஷயம் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன், நான் பிற மொழி செய்திகளையும் பார்த்திருக்கிறேன். இங்கு நிச்சயம் சொல்வேன், கேரளா, தமிழ்நாடு ஆகியவற்றின் செய்தி தரம் என்பது மிக மிக உயர்ந்ததாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த புதிய தலைமுறை எப்போதும் ஒரு சமூக பார்வையோடு தான் இயங்கும், அதையே ஒரு கொள்கையாக கொண்டிருக்கிறது. அதனால்தான் செய்திகளிலும் செய்தி சொல்லும் போதும் அதன் அறக்கட்டளை வாயிலாகவும் நாங்கள் சமூக பணிகளை எப்போதுமே செய்து கொண்டு வருகிறோம். அதில் நாங்கள் பெரிதாக கருதுவது நம்மால் முடியும், உழவுக்கு உயிர் ஊட்டு, ஆசிரியர் விருதுகள், வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி போன்ற பல விஷயங்கள் ஆகும். அதிலும் நாங்கள் பெரிதாக கருதுவது இந்த புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் ஆகும். அதற்கு என்ன காரணம் என்றால்,
ஒரு விருதை யார் கொடுக்கிறார் என்பதில் பெரிய மரியாதையோ பெருமையோ கிடையாது. இதற்கு முன்னர் அதை யார் யார் வாங்கியிருக்கிறார்கள் என்பதில்தான் அது பெருமை. இந்த புதிய தலைமுறை தமிழன் விருதுகளை இதற்கு முன்னர் வாங்கியவரை நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா இதனுடைய பெருமை தெரியும். அதுபோலவே இன்றும் இந்த புதிய தலைமுறை தமிழன் விருதுகளை பெற இருப்பவரின் பெருமை உங்களுக்கு அதை பறைசாற்றும். இன்று இதனை பெற இருக்கும் அனைத்து சாதனையாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவர்கள் மென்மேலும் வாழ்க்கையில் உச்சம் தொட எங்கள் நேயர் சார்பாகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இதில் ஒரு சின்ன கனவு என்னென்னா, மேபி ஒரு ஆம்பிஷியஸ் கனவாக இருக்கும். இந்த புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் என்பது தமிழகத்தின் நோபல் விருதாக மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அது அப்படி ஒரு பெருமை வாய்ந்ததாக, ஒரு போற்றத்தக்கதாக மக்களாலும் அறிவுசார் ஊடகங்களாலும் அவ்வாறு கருதப்பட வேண்டும் என்பது எங்கள் எண்ணம். அதற்கு எங்களால் முடிந்த அனைத்தையும் நாங்கள் செய்வோம். இதை சொன்ன மாதிரி இது ஒரு சிறுவனின் கனவு. இதை உண்மையாக்குவதும் இல்லையதும் மக்களின் கையில் அல்லது எங்கள் சக பணியாளர்கள் கையில். உங்களிடம் இவ்வளோ நேரம் பேசியதில் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் இங்கே இந்த புதிய தலைமுறை தமிழன் விருது விழாவிற்காக வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். விருதளிப்பில் அடுத்த துறை விளையாட்டு. விளையாட்டு துறையில் சாதனையாளர் விருதினை பெறவிருப்பவர் வீட்டுக்கு தெரியாமல் விளையாடத் தொடங்கி 2 முறை உலக சாம்பியன் பட்டம் வாங்கி உலகறிந்த வீரர். ஆட்டநாயகன் யாராக இருக்கும்? திரை காட்டட்டும். வடசென்னை கேரம் விளையாட்டுக்கான கேந்திரம். ஆடவரும் பெண்டிருமாக கூடி விளையாடும் கேரம் என்ற சுண்டாட்டத்தில் இருந்து உதித்த சூரியன் மரியை இருதயம். கேரம் பலகையே பள்ளிக்கூட கரும்பலகை என்றெண்ணிய இவர் 10ஆம் வகுப்போடு படிப்பை துறந்துவிட்டு வட்ட வட்ட காய்களை சுண்டி ஆடுவதில் சுகம் கண்டார். வீட்டுக்கு தெரியாமல் ஆடிய புதல்வன் உலக புகழ் பெறுவான் என்று அவர் தந்தை அறியவில்லை. இதை உலக ஆட்டமாக மாற்றிய கேரம் விளையாட்டின் தந்தை பங்காரு பாபு இவருக்கு சுண்டாடும் சூத்திரத்தை சொல்லிக் கொடுக்க இவரது கைவிரல்கள் உலக அளவிலான பலகைகளில் உலா வந்தன. வைத்த குறித்தப்பாத மரிய இருதயத்தின் விரல்கள் எதிராளிகளின் காய்களை எளிதாக விழுங்கின. தனியாட்டம் மற்றும் குழு ஆட்டங்களில் முத்திரையை பதித்து உச்சம் தொட்டார் மரிய இருதயம். வட்டக்காய்களை சுண்டாடி சுருட்டும் சூத்திரத்தால் 2 முறை உலக சாம்பியன் பட்டம் பெற்றார். இருமுறை உலக சாம்பியன், 9 முறை தேசிய சாம்பியன், ஷார்க் நாடுகளுக்கான கேரம் சாம்பியன், அமெரிக்க கேரம் ஓப்பன் மற்றும் பிரெஞ்சு கேரம் ஓப்பன் போட்டிகளில் மரிய இருதயத்தின் விரல்கள் கடலாடி காய்களை விழுங்கின. சென்னை பெரியமேட்டில் அமைந்துள்ள கேரம் பயிற்சி மையத்தின் மூலம் இளம் ஆட்டக்காரர்களுக்கு சுண்டாடும் பயிற்சி அளித்து கேரம் விளையாட்டு மேம்பட உழைத்து கொண்டிருக்கிறார். கேரம் விளையாட்டுக்கான முதல் அர்ஜுனா விருது பெற்றவர் என்ற பெருமையுடன் சுண்டாட்டம் என்ற இந்தியாவின் தனித்துவமான ஆட்டத்தை உயிர் சுரப்பியாக கருதி உணர்வோடு உழைத்து கொண்டிருக்கும் திருமிகு மரிய இருதயம் அவர்களுக்கு விளையாட்டுக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. விளையாட்டுத்துறையில் சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்க விளையாட்டுத்துறை விமர்சகரும் பத்திரிகையாளருமான திருமிகு ரகு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
டெக்கன் கிரானிக்கல் இதழில் விளையாட்டு பக்கங்களில் தன்னுடைய எழுத்துக்களை பதித்து விளையாட்டு ஆர்வத்தை பெருக்கிய ரகு மிகச்சிறந்த வர்ணனையாளரும் கூட. மினிஸ்டர் ஒயிட் கிளாத்திங்கின் சீஃப் பிசினஸ் ஆபீசர் திருமிகு சுரேஷ் ராமசுப்ரமணியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விழாவை மேலும் அழகூட்ட மரியம் இருதயம் அவர்களின் வழிகாட்டுதலில் உலக சாம்பியன் பட்டம் பெற்ற, அமெரிக்காவில் நடைபெற்ற 6வது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் 3 பிரிவுகளிலும் தங்கம் வென்று உலக சாம்பியன் ஆனவர் காசிமா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தொடர்ந்து விளையாட்டுத்துறையின் சாதனையாளர் விருதினையும் நற்சான்றினையும் ஏற்க திருமிகு மரிய இருதயம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சாதனையாளர் விருது பெறுவதற்கு என்னை ஊக்கப்படுத்திய நிறைய நபர்கள் சாதனைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். முதலில் என் தந்தை. என் தாய் 3 வயது இருக்கும்போது இறந்து விட்டார்கள். அதற்கப்புறம் அவர் வந்துட்டு மறுமணமே செய்யாமல் எனக்காக வாழ்நாள் ஃபுல்லாக தியாகம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டில்லி அண்ணன் வந்துட்டு அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் சாம்பியன் தமிழ்நாட்டில். அவங்கக்கிட்ட வந்துட்டு நான் ஒரு 17 முறை தோற்றதுனாலவே வந்துட்டு அந்த வெறி என்னுள்ள மேலே மேலே எழுந்து வந்தது. அதனால் வந்துட்டு இந்த சாதனையெல்லாம் பண்ண முடிஞ்சது. ஆனால் இந்த சாதனை பண்ணுறதுக்கு வந்துட்டு இவங்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறது வந்துட்டு இந்த நேரத்தில் அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். அதே நேரத்தில் என்னோட இருந்து இப்போ என்ன ஏரியாவில் இருந்துட்டு 1995 நான் வந்துட்டு கேரம் போர்டு ஒரு ரூம் தொடங்கி அங்கே வந்து ஒரு விளையாட்டு வீரர் உருவாக்கி அவங்க வந்து என்னோட 95 வந்துட்டு ஸ்ரீலங்கா வந்து அவங்களும் உலக சாம்பியன் பட்டாங்க. இது 2வது முறை இவங்களையும் வந்துட்டு பண்ணியிருக்கோம். இவ்வளோ பெரிய மேடையில் என்னை வந்து கூப்பிட்டதுக்கு புதிய தலைமுறை டீம் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து இவ்வளோ பேர் ஆளாக்கியிருக்காருன்னா அதுக்கு வந்து அவருக்கு இந்த நேரத்தில் இந்த மேடையில் அவருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னை வேர்ல்டு சாம்பியன் ஆக்கின மரியா இருதயம் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அவர் ஒரு ஐடென்டிட்டி இந்த கேரம் கேமுக்கு. அவர் போட்ட ஃபவுண்டேஷனில் தான் ராதாகிருஷ்ணன், இளவழகி, காசிமா, அதுக்கப்புறம் கீர்த்தனாலாம் கோட்டை கட்டியிருக்காங்க. இதை பார்த்து அடுத்த தலைமுறை இருக்கிறவங்களுக்கு வந்து மனசில் வந்து நம்ம 100% எந்த ஃபீல்டில் இருந்தாலும் 100% எஃபர்ட் போட்டால் அவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் அவங்க மைண்டில் கிரியேட் ஆகுது. விளையாட்டுத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெறவிருப்பவர். இவரை எந்த அணிக்கு தேர்ந்தெடுக்கலாம் என்று இவரது பெயர் அறிவிக்கப்படுகிறது சர்வதேச அரங்கில். 10 லட்சத்தில் துளிர்கிறது இவருக்கான தொடக்க தொகையில். அணிகள் போட்டி போடுகின்றன இவரை தங்கள் அணிக்கு சேர்ப்பதற்காக. கோடிகளை தாண்டிய மீன்கொடி நாட்டு மங்கை யார்? பார்க்கலாம். கிரிக்கெட் களத்தில் தனது அண்ணன் சிதறடிக்கும் பந்துகளை பொறுக்கிப் போடுவதை பொழுதுபோக்காக கொண்டிருந்தார் சிறுமி கமலினி. அப்படி பந்தெறியும் போது கமலினியின் கை சுழற்சியை கண்ட அவரது தந்தை குணாளன் கமலினிதான் இனி களநாயகி என்று முடிவெடுத்தார். ஸ்கேட்டிங்கில் ஆர்வம் கொண்டிருந்த கமலினிக்கு கிரிக்கெட் ஆட்டம் விபத்தாக அமைந்தது. துடிப்புள்ள கமலியின் துடுப்பாட்ட ஆற்றலை முறையாக மடைமாற்றம் செய்ய வேண்டி மதுரையிலிருந்து அவரது குடும்பம் சென்னைக்கு இடம்பெயர்ந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் இணைந்த கமலினி தனது ஆட்டத்தை கூர்மைப்படுத்தினார். பந்து வீச்சு, மட்டை வீச்சு, ரன் தடுப்பு, விக்கெட் கீப்பிங் என்று அனைத்திலும் ஆலவட்டம் போட்டு அசத்தினார் கமலினி. அனைத்தும் அறிந்த ஆல்ரவுண்டரை உன்னிப்பாக கவனித்த மகளிர் கிரிக்கெட் உலகம் இனிது இனிது கமலினியின் ஆட்டம் இனிது என்று புழுதி பறக்க புகழ் மாலை சூட்டியது. 19 வயதுக்குட்பட்ட தமிழக அணிக்காக தேர்வு செய்யப்பட்ட கமலினி 8 போட்டிகளில் 311 ஓட்டங்களை பெற தேசிய மகளிர் அணியிலும் ஒட்டிக்கொள்ளும் வாய்ப்பையும் பெற்றார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக துடுப்பை தூக்கிய கமலினி 69 ஓட்டம் எடுத்து தென்னாப்பிரிக்க அணியை தெறிக்க விட்டாள். ஆசிய கோப்பைக்கான போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக 44 ஓட்டங்களை எடுத்து தேசிய அணியில் ராஜபாட்டை அமைத்தார் இந்த குட்டி ராணி.
மகளிர் IPL போட்டியில் இடம்பெற நடந்த ஏலத்தில் கோடி கொடுத்து இந்த இடக்கை வீரரை கொத்திக் கொண்டு போனது மும்பை இந்தியன்ஸ் அணி. கிரிக்கெட் ஆடுகளத்தில் தனது இடக்கையாலேயே புயலை கிளப்பி பன்னாட்டு களங்கள் வரை கரைகடக்க காத்திருக்கும் கமலினிக்கு விளையாட்டுக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. விளையாட்டுத் துறையின் நம்பிக்கை நட்சத்திரம் விருதினை நற்சான்றினை வழங்குவதற்காக இந்திய கிரிக்கெட் வீராங்கனை நிரஞ்சனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேசிய மகளிர் கிரிக்கெட் அணியில் வலது கை ஆட்டக்காரராகவும் பந்து வீச்சாளராகவும் இருந்து அணிக்கு பெருமை சேர்த்த நிரஞ்சனா, அதனைத் தொடர்ந்து செஸ் பயிற்சியாளர் கிருத்திகா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேசிய அளவிலான சதுரங்க வீராங்கனையான கிருத்திகா அந்த விளையாட்டை இளைஞர்களுக்கு எடுத்துச் செல்லும் பயிற்சியாளராக இளம் வீரர்களையும் உருவாக்கி வருகிறார். மிஸ்ஸி அசோசியேட்ஸின் மேனேஜிங் டைரக்டர் திருமிகு M. காதர் மீரா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விளையாட்டுத்துறை நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு கமலினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கண்டிப்பாக பண்ண ஹார்ட் ஒர்க்லாம் பே ஆஃப் ஆன மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் புதிய தலைமுறைக்கு. ஸோ இவ்வளோ நாள் ஒரு 5 இயர்ஸாக பண்ண ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து இந்த ஸ்டேஜில் நின்று இந்த மாதிரி அவார்டு வாங்கணுன்னு இருக்காந்தா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பெண்கள் கிரிக்கெட் அவ்வளவு எளிது கிடையாது. அதில் என்னென்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க? கண்டிப்பாக கேர்ள்ஸ்னாலே ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா தான் இருக்கும், அது எல்லாத்துக்கும் தெரியும். நிறையா பேர் வேறு வேறு விதமாக பேசுவாங்க. எப்படி சொல்கிறது, ஆட்டிடியூட் இப்படி இருக்குது என்ன அப்படி இப்படி நிறைய விதமாக பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் என்றைக்குமே எடுத்ததே கிடையாது. எப்போவுமே என்னோட ஸ்டைல் இதுதான், அவ்வளோதான், எப்போவுமே நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு ப்ராடஜி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஏன்னா பால் சென்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஷார்ட் மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு என்தூசியாசம், மேட்ச் எடுத்துகிட்டு போகணுன்னா எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு கேம் சென்ஸ் நிறையா நான் பார்த்தேன். அப்போவே தெரியும் கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் வரப்போகிற ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு 16+ இயர்ஸில் Under 19 இந்தியன் டீம் விளையாடி, என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் ஆடுறது தான் ஹையஸ்ட் ஆனர் நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம கண்ட்ரி விளையாடுறது தான் ஹையஸ்ட் ஆனர். ஸோ Under 19 இந்தியா January 2025 இந்தியன் டீம் வின் பண்ணாங்க. அதுக்கான ஒரு கைத்தட்டை நான் கொடுத்துருங்க. ஷீ டிசர்வ்ஸ் இட். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வரதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ரியலி ப்ரவுட் அண்ட் ஷீ இஸ் அ வெரி குட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். அவங்கள பார்க்கும்போது ரொம்ப போல்டாக இருக்காங்க கமலினி. பார்க்குறதுக்கு அவங்க ஸ்டைல் எல்லாமே ரொம்ப போல்டாக இருக்காங்க. அவங்க மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். தொழில்துறையில் சாதனையாளர் விருதை பெற இருப்பவர் எவரின் வெற்றிக்கும் இருக்கும் பல காரணிகள், இவரின் வெற்றிக்கு வித்தாயின முக்காரணிகள். 1 தாயின் உழைப்பு, அடுத்து தாரத்தின் ஒத்துழைப்பு, 3வது துயர் கண்டு அஞ்சாத பெரும் பண்பு. பதுமத்தில் வீற்றிருக்கும் சிம்மம் யார் என்று பார்க்கலாம் திரையில். தெவிட்டாத சுவை அனுபவத்தை மையமாக வைத்து தொழில் விருத்தி செய்து வருகிறார் பத்மசிங் ஐசக் என்ற தெற்கத்தி தமிழ்நாட்டு வர்த்தகர். 15 வயதில் தந்தையை இழந்ததால் 6 உடன்பிறப்புகளோடு பெற்றதாயின் ஒற்றை உழைப்பில் வாழ்ந்தார். தந்தையின்றி தவித்ததால் 10 காசு சம்பாதிக்க வணிகமே சிறந்த வழி என்ற எண்ணம் பத்மசிங்கின் 15 வயதிலேயே முளைவிட்டது. வணிகவியல் மேலாண்மை பட்டம் பெற்றவரின் வணிக பயணம் 10 ரூபாய் மாதச்சம்பளத்தில் தொடங்கியது. நெல்லையிலிருந்து பிழைப்பு தேடி குடும்பமே சென்னைக்கு இடம்பெயர கோத்ரேஜ் நிறுவனத்தின் விற்பனை மேலாளராக பணியாற்றும் வாய்ப்பும் கிட்டியது. பின்னர்தான் சொந்த காலில் நிற்க தனித்துவமான சந்தை பொருள் வேண்டுமென்ற சிந்தனை இவருக்குள் உதித்தது. பணியை துறந்து மனைவியின் துணையோடு ட்விங்கிள் என்ற பெயரில் நீலம் தயாரித்தார்.
செம்மை நிற நிலமே நீல வண்ணம் மனமே. கணவன் மனைவி இருவரின் நெற்றி வியர்வையில் உருவான நீலம் வெண்மையை தந்தாலும் சந்தை அனுபவம் கசப்பை காட்டியது. வீறு கொண்டு எழவே வெற்றி நூறு நிஜமே. தோல்வியை பலமுறை பார்த்து சிரித்து பழக்கப்பட்ட ஐசக் நீலத் தொழிலில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றியை தொட அதன் நீட்சியாக ஆச்சி என்ற மஞ்சள் நிற தொழிலில் அவரது மூளை மையம் கொண்டது. மஞ்சள் வண்ண குணமே வாகை சூடும் கணமே. உணவு தொழிலின் வெற்றி ரகசியம் ருசியே என்றுணர்ந்து சமையலறை மந்திரமான மசாலா பொருளை பொடி போட்டு கொடுத்து கொடிகட்டி பறக்கத் தொடங்கினார். கொடியில் பூக்கும் மலர்களாய் கொடியில் வாழ்க்கை மணக்குதா. கொள்முதல் மூலம் வேளாண் மக்களுக்கும் உற்பத்தி மூலம் வேலை வாய்ப்புகளுக்கும் வழிவகை செய்து தீவிர ஆய்வுக்கு பின் உருவான ஆச்சி உணவுப் பொருட்கள் இன்று உலகச் சந்தையில் உலா வருகின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தின் நாசரேத் என்ற போராட்டம் நிறைந்த தேரிக்காட்டு சிவந்த மண்ணில் பிறந்து நீலமும் மஞ்சளும் கலந்த வண்ணங்களால் வாழ்க்கையை வரைந்தவாறு தொழில்துறையில் சாதனை படைத்து வரும் திருமிகு பத்மசிங் ஐசக் அவர்களுக்கு தொழிலுக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. தொழில்துறைக்கான சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்க மலேசியாவின் கவுன்சிலர் ஜெனரல் திரு சரவணன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஆலோசகர் திருமிகு மணிமங்கை அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். அடுத்ததாக தொழில்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான திருமிகு கவிதா ஜவஹர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தொழில்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க ஆச்சி மசாலாவின் தலைவர் திரு பத்மசிங் ஐசக் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். பைசா கோபுரம் சாயாது ஐசக் தோள்களும் தாழாது வீறு கொண்டு எழவே வெற்றி நூறு நிஜமே. ஐசக் ஐயா அவர்களுடைய மனைவியையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். செம்மை நிற நிலமே நீல வண்ணம் மனமே மஞ்சள் வண்ண குணமே. ஒரு எங்களுடைய ஒரு 25 ஆண்டு பயணம் ஒரு அஸ் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு சாதாரண பயணம் கிடையாது, பெரிய கடினமான ஒரு பயணம் தான். ஏன்னா ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை உருவாக்கி இன்னைக்கு நான் தமிழன் விருது வாங்குறதுல நான் அதாவது மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமையும் அடைகிறேன். ஏன்னா இப்படி ஒரு விழாக்களில் எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் கூட்டு அதை நீங்கள் பெருமை சேர்க்கும் பொழுது தான் நாங்கள் பட்ட அந்த வலிகள்லாம் எங்களுக்கு மறைஞ்சு போயிடும். ஆமாம், என்னுடைய அம்மாவுக்கு என்ன கஷ்டம் இருந்ததோ அந்த கஷ்டம்தான் அந்த உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களும் படுறாங்கங்கிறது எனக்கு அந்த காலத்திலேயே மனசில் நல்லா ஏறிடுச்சு. அதனால் அந்த கஷ்டமான தொழிலை நம்ம எடுத்து அவங்களுக்கு இலகுவாக்கி கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதனால் எப்பவுமே நல்ல பொருட்களை தேடி தேடி போய் வாங்குகிற பழக்கம் அப்பவுமே எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல என்னுடைய மனைவிக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் அந்த ரெசிபீஸ் எல்லாம் முதல்ல டெவலப் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 ப்ராடக்ட்ஸுக்கு ரெசிபீஸ் டெவலப் பண்ணது என்னுடைய மனைவி தான். புதிய தலைமுறை இந்த தமிழர் விருதை கொடுத்ததுக்கு நான் ரொம்பவும் நன்றி கடன் பட்டிருக்கேன். உண்மையிலே தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, தலைவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அப்கமிங் என்டர்பிரனர்ஸ்க்கு நீங்கள் சொன்ன உதாரணம்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இந்த புதிய தலைமுறையினால் இந்த வாய்ப்பு இந்த மேடையில் அமைச்சு உங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி இது 12 இயர்ஸாக நடத்திட்டுருக்கோம் தமிழன் விருது. ஸோ அதே பாணியில் ஃபஸ்ட் இயர் எப்படி பார்த்தேனோ அதே இந்த 12 இயர்ஸாக அதே போல் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் புதிய தலைமுறை இவ்வளோ தூரம் இந்த ப்ரோக்ராமை கொண்டு வந்து அந்த காம்பேஸ் 2 பேர்த்துக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப என்னுடைய பாராட்டுக்கள்.
அப்புறம் சாரை பற்றி சொன்னால் ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் சார் மேடம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா அந்த குவாலிட்டியை நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுங்க. நீங்கள் அது இப்போ ஆரம்பிச்சிருந்தா, ஏன்னா இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக ஆயிடுச்சு, டக்குன்னு எடுத்து ஃபாஸ்ட்டாக இவங்க சொல்கிறாங்களே ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு போயிடலாம். பட் அந்த காலகட்டத்திலே பாட்டிங்களாம் இருக்கும் போதே இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது அந்த சக்ஸஸை நீங்கள் கொண்டு வந்தீங்க பாருங்கள், அது ஆட்ஸ் ஆஃப் சார். தேங்க்யூ வெரி மச். சமையல் கட்டு பக்கமே வராத ஆண்கள் சமையல் கட்டுக்கு வந்தாங்க. என்னங்க காய்கறியை நறுக்கி இந்த மசாலா பொடியை போட்டால் குழம்பு ஈஸி. லட்சக்கணக்கான சமையல் அறைகளின் அஞ்சரை பட்டியில் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மனிதர்களின் இதயத்திலும் இடம் பிடித்த மசாலா ஹீரோ அவருக்கு புதிய தலைமுறை தமிழன் விருது கிடைத்ததில் தமிழர்களாகிய நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். தொழில்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெறவிருப்பவர் ரத்தமும் வியர்வையும் தான் தொழிலுக்கான அடிப்படை மூலதன பொருள் என்பதற்கு இவர் முன் உதாரணம். காற்று வாங்க போய் கவிதை மட்டுமல்ல, காசும் வாங்கலாம் என்பதை தன் உழைப்பால் உணர்த்தி இருக்கிறார் இந்த தன்னம்பிக்கை நாயகன். யார் இந்த தொழில்துறை நம்பிக்கை நட்சத்திரம்? திரை காட்டட்டும். முற்றத்தில் வீசும் காற்றை முதலீடாக கொண்டு வீசும் காற்றை பேச வைத்துக் கொண்டிருப்பவர் முத்துராஜ் பெரியசாமி. மின்னாற்றலுக்கான கச்சா பொருளாக விளங்கும் காற்றையும் ஒளியையும் கையகப்படுத்தி புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலாக பொதிந்து தருகிறார் இந்த பொதிகை மலையக மைந்தன். இயற்கை குடைவிரித்து கிடக்கும் குற்றால மலை அருகே பிறந்த முத்துராஜ் காற்றை ஆற்றலாக மாற்றி கடைவிரிக்க எண்ணினார். மீன் விற்று வந்த தந்தையின் காசும், பீடி சுற்றி சுருக்கு பையில் சேமித்த தாயின் காசும் பொறியியல் படிப்புக்கு உதவியது. சொந்த காலில் நிற்க முதலீடு இல்லாமல் முழித்தபோது கழுத்து நகையை கழற்றி கொடுத்தார் தாயார். உழைப்பையும் நம்பிக்கையையும் துருப்புச்சீட்டாய் கொண்டு காற்றாலை தொழிலில் பொறுப்புடன் கால் வைத்த முத்துராஜின் பாதையில் முட்களே அதிகமாக காணப்பட்டன. குவிந்த நம்பிக்கையின் மேல் காற்று முளை கட்டத் தொடங்கியது. தீரா உழைப்போடு தீர்க்கமான பார்வையும் கலந்து கட்டி ஒன்று கூட காற்றின் நாட்டம் முத்துராஜின் முற்றத்தில் மையம் கொண்டது. ஸ்பீட் டீம் என்ற பெயரில் உருவான முத்துராஜின் விசையாளி பன்னாட்டு நிறுவனங்களை திசை திருப்பும் அளவுக்கு வளர்ந்தது. வெயிலை வேட்டையாடி மாற்று ஆற்றலுக்கான மற்றொரு மேடை அமைத்தார். வாடகை வீட்டில் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்று 700 பணியாளர்களுடன் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் துறையில் புதுமைகள் செய்து கொண்டிருக்கிறது. உள்ளூர் மக்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு அளித்து வீசும் காற்றை விளிம்பு நிலை மக்களின் வாசல் வரைக்கும் கொண்டு சென்றிருக்கிறார். வெம்மையாகி கொண்டிருக்கும் உலகை புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மூலம் பசுமையாக்க உழைத்து கொண்டிருக்கும் திருமிகு முத்துராஜ் பெரியசாமி அவர்களுக்கு தொழிலுக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. தொழில்துறைக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக சாலை மேம்பாட்டு நிறுவன இயக்குனர் திரு பாஸ்கர பாண்டியன் IAS அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் கிரிஜா ரமேஷ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக திரு சிவராஜ் ராமநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தொழில்துறை நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு முத்துராஜ் பெரியசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருமிகு முத்துராஜ் பெரியசாமி அவர்களின் தம்பி ஜெயேந்திரன் ஆறுமுகராஜா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். செய்திட காற்றாடி போலவே களமாடும் முத்துராஜர். தமிழன் விருதுகளோட கையில் நிற்கிறீங்க.
எப்படி இருக்கு இந்த தருணம்? விருது வாங்குற இந்த உணர்வு எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விருதை எங்கே, அதாவது தென்காசிங்கிற ஒரு ஊரில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இந்த தொழில் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களை செலக்ட் பண்ணி இந்த விருதை கொடுத்த புதிய தலைமுறைக்கு அதன் மேலாளர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. எங்களோட ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் 70% பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு பெரிய ஒரு கோல் எடுத்தோம். அதில் இப்போ 52% நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் யூஸ் பண்ணுற ஈவி பைக் வந்து ஒரு 10 பைக் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் 100 பைக் பார்க்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 கார் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு டிராஃபிக்கில் 10 கார் பார்க்கலாம். ஸோ இதுதான் எனர்ஜியோட டிமாண்டேஸ். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு போகும்னா, இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.3 ஜிகாவாட், அதாவது 1300 மெகாவாட் பண்ணியிருக்கிறோம். 2030 எங்களோட கோல் வந்து 10,000 மெகாவாட் பண்ணுறது, அது 10 ஜிகாவாட்டாக பண்ணுறது தான் எங்களோட கோலாக வச்சுருக்கு. இலக்கை எட்ட வாழ்த்துக்கள். நன்றி. மெயின் எய்ம் சஸ்டெயினபிலிட்டின்னு மனசில் வச்சுருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். உலகமயமாதல் மட்டுமின்றி வெப்பமயமாதலும் உலகத்திற்கு அதிகமாகி கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் மரபு சாராத அந்த ஆற்றலை நமது பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதில் முக்கியமாக சூரிய ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பது மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. தமிழக அரசினுடைய பல்வேறு சாலைகளில் தற்போது சூரிய சக்தியை பயன்படுத்தி சாலை விளக்குகளை எரிப்பதை கூட நாம் செயல்பட்டு வருகின்றோம். குறிப்பாக சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடில் அந்த பணி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இந்த விருதினை பெற்று பல்வேறு தொழில் முனைவோர்களை உங்களுடைய சாதனையால் அவர்களையும் சாதிக்க தூண்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விருது பெற்றவங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்ளேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ளேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து 11.9% அப்படிங்கிறது இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இந்த வளர்ச்சி விகிதம் இருக்கிறது அப்படிங்கிறது. இப்போது நமது மாநில முதல்வர்களின் இந்த $1 ட்ரில்லியன் அந்த கனவுப்படி இது இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் தமிழ்நாட்டை பொருளாதாரத்தில் முன்னிலை மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பது இவர் போன்ற இளைஞர்களுக்கு புதிய தலைமுறை கொடுக்கக்கூடிய இந்த தமிழன் விருது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனையும் ஊக்குவிப்பையும் கொடுக்கும். இலக்கிய துறையில் சாதனையாளர் விருதை பெறவிருப்பவர் சென்னை பெசன்ட் நகர் ராஜராஜன் வீதியிலிருந்து இலக்கிய விதி செய்யும் ராஜராஜ சோழன். யார் அந்த ராஜராஜ சோழன்? பார்க்கலாம். தமிழ்மா பெருங்கடலில் கடலாடி இலக்கிய முத்து குளித்துக் கொண்டிருப்பவர் பேராசிரியர் பெருந்தகை கவிஞர் உமேதா. வானம்பாடி கவிதை இயக்கத்தின் படித்துறையில் பாட்டு கட்டி இலக்கிய பெருவெடிப்பை ஏற்படுத்திய மூலவர்களில் ஒருவராக நிமிர்ந்து நிற்கிறார் மேத்தா என்ற எழுத்து நேதா. கண்ணகி காற்றிலம்பை கழற்றினாள், நான் சிலப்பதிகாரம் படித்தேன். நீ கை வளையல்களை கழற்றினாய், என் தோழர்கள் கண்ணீர் பூக்களை வாசிக்கிறார்கள். மேத்தாவின் கண்ணீர் பூக்கள் என்ற முதல் கவிதை புத்தகம் இலக்கிய தோப்பில் மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தி மகோன்னத கவிஞர்களை உருவாக்கியது. மழையை கொடுக்காத இடியால் என்ன பயன்? சமாதானத்தை கொடுக்காத சண்டைகளால் யாருக்கு லாபம்? பூக்களை தொடுத்து கொண்டும் போர் புரிந்து கொண்டும் சதா வினா விடுத்து கொண்டும் உணர்வுகளின் ஏகாந்த வழியில் வினையாற்றி கொண்டிருக்கிறது மேத்தாவின் பேனா. எந்த பூங்காற்றும் அவனை வருடியதில்லை, ஆனால் எல்லா புயல்களோடும் அவன் போராடியிருக்கிறான். அழகியலோடு அறப்போருக்கான எதிர்கேள்விகளையும் புத்தெழுத்தாய் பொதிந்து கொடுக்கும் மேத்தா சுமார் 30 புத்தகங்களை இலக்கிய உலகத்திற்கு சேர்த்தார். ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்ற புத்தகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது இவர் வீட்டுக் கதவை தட்டியது.
தேனி மாவட்டம் பெரியகுளத்தை பிறப்பிடமாக கொண்டு சென்னை பெசன்ட் நகர் ராஜராஜன் வீதியிலிருந்து சோழநிலா புத்தகம் படைத்த மேத்தா வெள்ளித்திரையிலும் மெட்டுக்கு பாட்டு கட்டினார். மேத்தாவின் முத்தான 400 பாடல்களை தமிழ் திரையுலகம் தத்தெடுத்து கொண்டது. மரபை மறக்காமல் புதுக்கவிதைகள், சிறுகதைகள், புதினங்கள், கட்டுரைகள் மற்றும் திரை இசை பாடல்கள் என்று இலக்கிய பக்கத்தில் பக்கம் மீறி படைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கும் இலக்கிய கர்த்தா மு. மேத்தா அவர்களுக்கு இலக்கியத்திற்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. இலக்கிய துறைக்கான சாதனை தமிழருக்கு விருதையும் நற்சான்றையும் வழங்க கவிஞர் பேராசிரியர் திரு பொன் செல்வ கணபதி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். அடுத்ததாக விருது வழங்குவதற்காக பாடலாசிரியர் திருமிகு பழனி பாரதி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். இவர்களோடு கவிஞரும் தமிழலை பதிப்பாளருமான திருமிகு இசாக் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். இலக்கியத்திற்கான தமிழன் விருதினை பெற்றுக்கொள்ள கவிஞர் மு. மேத்தா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். முனைவர் பட்டம் பெறுவதற்காக தலைப்பை தேர்வு செய்தோம். தலைப்பை தேர்வு செய்தபோது நவீன தமிழ் கவிதைகளில் மனிதநேயம் என்ற தலைப்பை தேர்வு செய்தபோது பொருள் விளங்கவில்லை. என்னுடைய வழிகாட்டியிடம் கேட்டேன், எத்தனை பல்கலைக்கழகங்கள் போக வேண்டும், எத்தனை நூலகங்களுக்கு போக வேண்டும், எத்தனை ஆயிரம் புத்தகங்களை நான் படிக்க வேண்டும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நீ எங்கேயும் போக வேண்டாம், மேத்தா ஐயாவினுடைய கவிதை புத்தகங்களை மட்டும் எடுத்து படி, பல்கலைக்கழகங்களுக்கு போன பயனை பெறுவாய், நூலகங்களுக்கு போன பயனை பெறுவாய், பல்லாயிரக்கணக்கான நூல்களை பெற்ற பயனை பெறுவாய். ரொம்ப அற்புதமான ஒரு உரையை சகோதரி நிகழ்த்தி இருக்கிறார். அவருடைய உரைக்கு முன்னால் நான் கரையாக இருக்க வேண்டாம் என்று கருதுகிறேன். அதனால் நிறையாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லி என்னுடைய விடைபெறுகிற செய்தியை நன்றி. பூகம்ப ஓசைக்கு மத்தியிலும் பூவிழும் ஓசை எவன் காதில் கேட்கிறதோ அவன்தான் கவிஞன் என்பார்கள். அண்ணன் மேத்தா அவர்கள் மகரந்தங்கள் உதிர்கிற ஓசையை கூட கவிதைகளில் பதிவு செய்து வைத்திருக்கிறவர். புதிய கவிஞர்களையும் இளைய தலைமுறையையும் தாங்குவதற்காகவே அண்ணன் மேத்தா அவர்கள் தனது இரு தோள்களை வைத்திருக்கிறார்கள். இந்த விருதை பெறுவது அவருக்கு பெருமை, அவர் பெறுவதால் இந்த விழாவிற்கும் பெருமை. கவிஞர் மு. மேத்தா அவர்கள் மரபு அறிந்த மரபு தமிழ் கவிஞர். வானம்பாடி இயக்கத்தினுடைய முதுகெலும்பு மு. மேத்தா அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞர். புது கவிதைக்கு இலக்கணம் கிடையாது, அதுக்கு இலக்கணம் வகுத்தவர் இவர். இலக்கியத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெறவிருப்பவர் தொன்மை தமிழின் குறுக்குவெட்டு தோற்றத்தை நுண்ணியமாக ஆய்ந்து நூலாக்கம் செய்பவர். புனைவுகளில் நாட்டம் காட்டாமல் ஆய்வுகளால் தமிழை வாழ வைக்க துடிக்கும் நம்பிக்கை எழுத்தாளர் இவர். தொன்மை மாறாத தேமதுர தலைத்தேரை இலக்கிய வீதியில் இழுத்து கொண்டு வருபவர் முனைவர் மோகனா. பன்முகம் கொண்ட தாய் தமிழை திறனாய்வு என்ற தனிமுகத்தோடு முகன்மம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த முனைவர். 12ஆம் வகுப்பு பயிலும் போது கலாச்சார பயணமாக ஜப்பான் நாட்டுக்கு பறந்தார். ஜப்பானில் தமிழர்களுக்கு கிடைத்த முதல் மரியாதையை பார்த்து மிரண்ட மோகனா பச்சை தமிழே இனி தனக்கான படித்துறை என்று அக்கறையிலிருந்து தீர்மானித்தார். பள்ளியில் தமிழாசிரியர் திரித்து கொடுத்த தமிழ் வளத்தை பற்றியவாறு தனித்ததொரு தடத்தில் பயணித்த மோகனாவுக்கு சென்னை பல்கலைக்கழகம் புதிய திண்ணையை அமைத்து கொடுத்தது. தமிழ் இலக்கியத்தில் இளம் மற்றும் முதுகலை பட்டப்படிப்பு முடித்த மோகனா தேவார பாடல்களின் யாப்பிலக்கண கூறுகளை ஆய்வு செய்து முனைவரும் ஆனார். மோகனாவின் தமிழ் மோகம் மத்தோடு முடியவில்லை.
சுவடியியல் மற்றும் பதிப்பியல், கல்வெட்டியல் மற்றும் பண்பாட்டியல் ஆகிய துறைகளில் பட்டயமும் பெற்று தனது திறனாய்வு பண்புகளை தீட்டி தீட்டி தாய்மொழிக்கு தமிழாரப் பணி செய்தார். வருங்கால தலைமுறையினருக்கும் தமிழ் அள்ளி தருமாறு கல்லூரி சாலை சால்வை போட்டு இவரை வரவேற்றது. மதுரை தியாகராய கல்லூரியில் ஆசிரியர் பணியோடு ஆய்வு பணியையும் மேற்கொள்ளும் மோகனாவின் பேனா தமிழ் மேவும் திறனாய்வு நூல்களை அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. தமிழில் விலாச நூல்கள், தேவார, யாப்பியல் குடை உள்ளிட்ட செம்மொழி குறித்த 7 ஆய்வு நூல்கள், புனைவு குறுநாவல், ஆய்வு திட்டம் என்று செறிவான படைப்புகளை அளித்துள்ளதோடு கருத்தரங்குகள், பயிலரங்குகள், கட்டுரைகள் என்று அடர் தமிழை இலக்கிய பரப்பில் படர விட்டு கொண்டிருக்கும் திருமிகு மோகனா அவர்களுக்கு இலக்கியத்திற்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. இலக்கியத்துறை நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக பேராசிரியர் முனைவர் வி. அரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக கவிஞர் மதுமிதா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இலக்கியத்திற்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருதினை பெற வருமாறு திருமிகு ஆ. மோகனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவர்தான் எழுத்தின் வானா, இலக்கிய உலகின் காணா, இவர்தான் தமிழின் தேனா, விண்ணில் தோன்றும் மீனா. மோகனா 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 மோகனா. இது ஒரு நெகிழ்ச்சியான தருணம். ஒரு 12 ஆண்டுகளாக இலக்கியத்திற்கும் எழுத்திற்கும் இவ்வளவு பிரம்மாண்டமான மேடையை அமைத்து கௌரவித்து வருகின்ற புதிய தலைமுறைக்கு மனமார்ந்த நன்றி. இன்று எனக்கு இன்னும் இது நிகழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம், இன்னைக்கு இந்த இடத்துல நின்று இந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கு என்னுடைய முயற்சி, என்னுடைய உழைப்பு மட்டும் காரணம் இல்லை. இது பலருடைய கூட்டு முயற்சி, பலருடைய பங்களிப்பு இதில் இருக்குது. என்னுடைய குடும்பம், கணவர், இதையெல்லாம் கடந்து இன்று ஒரு காத்திரமான ஆய்வு நெறியில் நான் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு அடிப்படை அமைத்து கொடுத்தது சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறை. எங்களுடைய பேராசிரியர் வி. அரசு அவர்களின் கையால் இந்த விருதை வாங்குவது உண்மையிலேயே புதிய தலைமுறைக்கு நான் வாழ்நாள் கடன் பட்டிருக்கிறேன். அது எனக்கு மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது. எனக்கான சமூக அடையாளத்தை வழங்கிய எங்கள் கல்லூரியின் மேனாள் தலைவர் தெய்வ திரு கருமுத்து கண்ணன் அவர்களுக்கு இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கிறேன். இப்படியான விருதுகள் வழங்கப்படுகிற பொழுது அந்த விருதுக்கு அந்த உரிய நபர் பொருத்தமானவரா என்ற பல கேள்விகளை ஒரு பொது வெளியில் எழுப்புவது என்பது வழக்கமான ஒன்று. ஆனால் இந்த விருதை பொறுத்தவரை மோகனா அவர்கள் எங்களுடைய துறையில் பயின்ற காலத்திலிருந்து ஒரு தீவிரமான வாசிப்பாளர், தீவிரமான நடைமுறை செயல்பாடுகளில் ஈடுபாடு உடையவராக இருக்கிறார். தியாகராயர் கல்லூரியில் ஆசிரியராக சேர்ந்த பின்பு மிகச்சிறந்த ஆசிரியராகவும் அவர் செயல்பட்டு வருகிறார். இப்படி பல தளங்களில் செயல்பட்டு வருகிற அவரை இந்த புதிய தலைமுறை இனம் கண்டு அதற்கான ஒரு அங்கீகாரத்தை அளிப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பணியாக நான் கருதுகிறேன். காலத்தால் செய்த உதவி எப்போதும் பெரிதாக போற்றப்படும். காலத்தில் அளித்த விருது, அதற்காக புதிய தலைமுறைக்கு நன்றி சொல்லிக்கணும். தன்னை மீறி அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தால் மட்டுமே தான் இதை செய்ய முடியும். தகுந்த நேரத்தில் கொடுக்கும் விருது மேலும் செயல்படுறதுக்கும் குடும்பத்தில் ஒரு ஆதரவு அதிகமாக கிடைப்பதற்கும் இது ஒரு நல்வாய்ப்பாக அமையும். அதை மிகச்சிறந்த காலத்தில் அவர்களுக்கு கொடுத்ததற்காக என் மனம் நிறைந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் சாதனையாளர் விருதை பெற இருப்பவர் விண்வெளியில் கலத்தோடு கலத்தை கச்சிதமாய் பொருத்தும் நுட்பமும் மிதக்கும் விண்வெளி நிலையத்திற்கு சுபான்ஷு சுக்லாவை அனுப்பும் திட்டமும் இவர் தலைமையில் கண்டது வெற்றியை. கவுண்ட் டவுனுக்கான கட்டளையை தொடங்கும் இவர் யார் என்று திரையில் பார்க்கலாம். பாலிடெக்னிக்கில் படிப்பை தொடங்கி பால் நிலாவை தொட பாலமாக இருந்த நாராயணன் என்ற அறிஞரின் அறிவியல் பயணம் இது. குமரி மண்ணின் மேலக்காட்டு விளை என்ற குக்கிராமத்தில் பிறந்த வன்னியம்பெருமாள் நாராயணனின் எண்ணமெல்லாம் எந்திரவியல் மீது படிந்து கிடந்தது. எந்திரமே
அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்க ஆசைப்பட்டவரை பொருளாதார நிலை அரசு பாலிடெக்னிக் நோக்கி கை காட்டியது. தனியார் நிறுவனங்களில் பணி வாய்ப்பு கிட்ட இறுதியில் இஸ்ரோ வாசல் இவருக்காக திறந்தது. இஸ்ரோவில் இணைந்த பின்னர் இவரது கல்வி தேடல் கரை கடக்க எந்திரவியல் துறையில் AMIE, கிரையோஜெனிக் எந்திரவியலில் MTech மற்றும் விண்வெளி எந்திரவியலில் முனைவர் பட்டம் என்று கரக்பூர் IIT வழியாக கல்விப்படி ஏறினார். விண்வெளியில் வல்லாண்மை செலுத்தும் நாடுகளுக்கு சவால் விடும் வகையில் உள்நாட்டு உந்து விசை அமைப்பை உருவாக்க இந்தியா தீவிரமாக முனைந்தபோது தீயென உழைத்தார் நாராயணன். திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள திரவ உந்து மையத்தின் இயக்குநராக இருந்த நாராயணன் PSLV C-57 ஆதித்யா L1 திட்டம், GSLV Mark III சந்திரயான் 2 மற்றும் சந்திரயான் 3 உள்ளிட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வான் திட்டங்களுக்கு மையச்சரடாய் அமைந்தார். விண்கலங்கள் பல வானேற சுமார் 185 திட்டங்களுக்கான பின்புலமாயிருந்து உழைத்த நாராயணனை தேடி இஸ்ரோவின் தலைமை நாற்காலி தானாய் வந்தது. ககன்யான், மங்கள்யான் 2, சந்திரயான் 4 மற்றும் 5, சுக்கிரயான் என்று தொடர் கலன்களுக்கான கவுண்டவுன்கள் பல. மண்ணெண்ணெய் விளக்கிலும் விண்ணிலா வெளிச்சத்திலும் பள்ளி பாடம் பயின்று முன்னேறிய இந்த அறிஞரின் கண்ணசைவில் விண்ணோட காத்திருக்கின்றன. கடின உழைப்புக்கான பதிலுரையை விண்வெளியில் அடுத்தடுத்து படைத்துக் கொண்டிருக்கும் ஓய்வறியா உழைப்பாளி திருமிகு நாராயணன் அவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்க புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் திரு RP சத்யநாராயணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக திருமிகு TS திருமூர்த்தி அவர்களை விருதளிக்க அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இந்திய வெளியுறவுத்துறையில் உயர் அதிகாரியாக அறியப்பட்டவர் திருமூர்த்தி அவர்கள். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு நாராயணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருடைய துணைவியார் டாக்டர் கவிதா ராஜ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். புதிய தலைமுறையின் இந்த விருதை வழங்கியதற்காக மிகவும் நன்றியை காணிக்கையாகிக் கொள்கின்றேன். இந்த விருது எனக்கு கிடைச்ச விருதுன்னு நான் நினைக்கல. ISRO இந்திய விண்வெளித்துறையில் 20,000 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் உள்ள ஒரு விருதுன்னு தான் நான் நினச்சி வாங்குற இந்த விருதை. 100வது ராக்கெட் லான்ச் இங்கேருந்து ஸ்ரீஹரிகோட்டாருந்து அனுப்பணும். அந்த இது முழுக்க வெற்றியடைந்து இந்திய சரித்திரத்தில் கோல்டன் லெட்டர்ஸில் விவரித்தாங்க. இது ஒரு சாதனை. 28,400 கிலோமீட்டர் வேகத்தில் போன 2 செயற்கைக்கோள்களை ஸ்லோவாக்கி விண்வெளியில் இணைச்சிருக்கோம். அது ஒரு அடுத்த சாதனை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் சேட்டலைட். அது அந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா நாசா அவங்க செலவழிச்சிருக்கிறது JPL செலவு 10,300 கோடி ரூபாய். ஒரு பெரிய காஸ்ட்லி ஒரு செயற்கைக்கோளாகும். நம்ம அதே மாதிரி நம்மளும் நிறையா செலவு பண்ணியிருக்கோம். இது எல்லாரும் 2 வாரம் சேர்ந்து செய்த ஒரு செயற்கைக்கோள். இந்தியாவுக்குள்ள பங்கு பார்த்தீங்கன்னா 70% செயற்கைக்கோள் செய்ததுக்கும் அதை அனுப்புனதுக்கும். அதை பர்ஃபெக்டாக இந்த கழிஞ்ச மாதம் 30ஆம் தேதி அனுப்பி உலகமே உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவில் ஒரு சாதனை செய்திருக்கோம்.
அது மாதிரி சுபாஷ்னு சுக்லா இந்த ஆக்சுவலாக அது அவர் அனுப்புனது வந்து ஜூன் 25 சக்ஸஸ் அனுப்பியிருந்து ஒரிஜினலாக பிளான் பண்ணது ஜூன் 11. ஜூன் 10 எங்களுக்கு தெரிய வருது அந்த ராக்கெட்டில் ஒரு சின்ன கோளாறு இருக்குன்னு. ஜூன் 10 அந்த ராக்கெட்டை நிறுத்தி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா ராக்கெட்டில் ஒரு பெரிய கிராக் இருந்தது. அந்த கிராக்கோடு அனுப்பி ஒரு 5th செகண்டில் மொத்தத்தில் இட் would have failed. So that also we have stopped. So I will thank Indian education system, ISRO knowledge and ISRO teamwork. என் கூட என் மனைவி இருக்கிறாங்க. Always he supports. So whether it is official thing or family or personal, we should be faithful, loyal, and we should answer God. By sheer dedication, commitment, brilliance, and hard work, he has reached the pinnacle of ISRO as chairman of ISRO. And he has big dreams for the future. And I would like to wish him all the best. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று இந்த புதிய தலைமுறை தமிழன் விருதுகளுக்காக அறிவியல் மற்றும் விஞ்ஞானம் துறையில் விருது பெறும் திரு நாராயணன் இஸ்ரோ சேர்மன் அவர்களுக்கு புதிய தலைமுறை சார்பாகவும் அதன் நேயர்கள் சார்பாகவும் எங்கள் வாழ்த்தினையும் பாராட்டினையும் இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறோம். இது இஸ்ரோவுக்கும் புதிய தலைமுறைக்கும் நெடுங்காலமாக ஒரு உறவு இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எப்போதெல்லாம் இஸ்ரோவின் தலைவர் ஒருவர் எடுக்கப்படுகிறாரோ அவருக்கு நாங்கள் விருது வழங்குவது ஒரு வழக்கமாகிவிட்டது. அதிலும் திரு நாராயணன் அவர்களுக்கு வழங்குவது என்பது மிகவும் ஒரு பெருமை வாய்ந்ததாகும். அவர் சொன்னது போல கிரையோஜெனிக் இன்ஜின் என்னும் விஷயத்தில் அவர் ஸ்பெஷலைஸ் செய்து 42 மாதங்களில் முடிக்க வேண்டிய வேலையை அவர் சொன்னார். நாங்கள் 3 சாதனைகள் செய்திருக்கிறோம் என்று. அதில் ஒன்றுதான் நான் சொல்லுகிறேன். 42 மாதங்களில் முடிக்க வேண்டியதை வெறும் 28 மாதங்களில் முடித்து கிரையோஜெனிக் இன்ஜின் டெஸ்டிங் டு ஃப்ளைட் என்பதில் அவர் சாதனை புரிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு, அதுவும் நம் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் படித்து இவ்வளோ தூரம் உயர்ந்து இஸ்ரோவில் இருந்து பணியாற்றி இப்போது இஸ்ரோவின் உச்ச பொறுப்பிற்கு வந்தவருக்கு இந்த பரிசினை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பை நம் புதிய தலைமுறை பெற்றது மிகவும் மகிழ்ச்சியான தருணம். ஆலமரத்தின் கீழ் எந்த ஒரு மரமும் அவ்வளோ சீக்கிரம் வளர முடியாது என்று அதை பொய் என நிரூபித்து காட்டியவர் என் தந்தை அவர்கள். அவர்கள் கீழே நாங்கள் மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்கின்றன, பல்லாயிரக்கணக்கான பணியாளர்கள் வாழ்கின்றன. ஸோ இந்த புதிய தலைமுறையின் தமிழன் விருதுகள் மூலம் நாங்கள் அடைந்த பெருமைக்கு மற்றற்ற மகிழ்ச்சி பெறுகிறேன். அதிலும் இந்த மேடையில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது திரு நாராயணன் அவர்களுக்கு பரிசளிப்பது என்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி. Is going to drive us to better heights. Under his leadership, we are going to make many more strides, and I am sure that we will be leading the world in very many areas, including Indian space program under Dr. Narayan's leadership. Thank you. அடுத்ததாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெறவிருப்பவர் தன் கையே தனக்குதவி என்பதற்கு உதாரணமாக ஒரு கண்டுபிடிப்பை நண்பர்களோடு நடத்தி கொண்டிருக்கும் இளைஞர். யார் இந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை நம்பிக்கை நட்சத்திரம்? திரை காட்டட்டும். 2018 ஆண்டு ரிஷி கிருஷ்ணா பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளாகி அவரது கரம் துண்டானது. வழக்கை இழந்ததால் தனது வாழ்க்கையும் தொலைந்தது என்று இடிந்து போனார் ரிஷி. படித்து முடித்த பின்னர் கூடி வந்த மேகங்கள் எல்லாம் கலைந்து விட்டதாக கலங்கினார். உடுக்கை இழந்த உடன்பரப்பின் இடுக்கண் களைய நினைத்த அண்ணன் அமெரிக்காவிலிருந்து செயற்கை கை ஒன்றை வருவித்து பொருத்தினார். நொந்து போயிருந்த ரிஷிக்கு வந்த கை நெகிழ்வை கொடுத்தது. ஆனாலும்
நெகிழ்ச்சித்தன்மை இல்லாததால் நினைத்த செயல்களை அவரால் செய்ய இயலவில்லை. 40 லட்சம் ரூபாய் கொடுத்தும் 4 வேலையை செய்ய இயலவில்லையே என்று சோர்ந்து நின்றபோதுதான் அவரது அறிவியல் மூளை மெல்ல ஊர்ந்தது. நாடி நரம்புகளுக்கும் உணர்வுகளின் கட்டளை பீடத்திற்கும் இடையே நடக்கும் துடிப்புகள் என்ன என்பதை துல்லியமாக உணர்ந்தார் ரிஷி. ஒவ்வொரு விரலையும் பேட்டரி இணைக்கப்பட்ட மோட்டார் மூலம் மதர் போர்டில் பொருத்தி துண்டாடப்பட்ட கரத்தின் தசை தொகுப்போடு இணைத்தார். தசைகள் துடிக்கும் போது ஏற்படும் மின்னலைகளை சென்சார் உணர்கருவி உள்வாங்கிக் கொள்ள ரிஷியின் விரல்கள் நினைத்தபடி நடனமாடின. நெகிழும் தன்மையுடன் வடிவமைக்கப்பட்ட புதிய கரம் ரிஷியின் தும்பியலை மட்டுமல்ல, கரமிழந்தவர்களின் தரமான தும்பிக்கையாகவும் மாறி வருகிறது. இடுக்கண் களைய உதவும் நண்பர்களின் துணையுடன் ஆய்வகம் ஒன்றை அமைத்து கையிழந்தவர்களின் மாற்றுக்கரமாகி வருகிறார். நம்பிக்கை நாயக கிருஷ்ணா. 40 லட்சம் ரூபாய் பெறுமான செயற்கை கரத்தை 40,000க்கும் வழங்க முடியும் என்று தொடர் ஆய்வு செய்து அறிவியலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் திருமிகு ரிஷி கிருஷ்ணா அவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் வழங்க திருமிகு KV ஆனந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சென்னை IIT-யின் கோபாலகிருஷ்ணன் தேஷ்பாண்டே புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோர் மையத்தின் தலைமை அதிகாரி இவர். அடுத்ததாக டெய்லி ஹண்டன் இயக்குனர் மற்றும் ஒன் இண்டியாவின் தலைமைச் செயல் அதிகாரி திருமிகு ராவணன் அவர்களையும் அன்போடு மேடை அழைக்கிறோம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு ரிஷி கிருஷ்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நாங்கள் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணிட்டு ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் பார்ப்பாங்க. எங்களுக்கு இதுதான் ஸ்டார்ட். இந்த கோல் ரொம்ப சிம்பிள். நிறைய பேருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபங்க்ஷனலான ப்ராடக்ட் நாங்கள் செஞ்சு தரணும். அதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பாயிண்ட்டுக்கு நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். உங்களுடைய கண்டுபிடிப்பின் மூலமாக உங்களை போல இருக்கிறவங்க இன்னும் நிறைய பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற கைகளை மிக குறைந்த விலையில தயாரிக்கிறதுக்கான முயற்சியில நீங்க ஈடுபடுறீங்க. இது சாத்தியமா இருக்கா? கண்டிப்பாக சாத்தியம். நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு லோ காஸ்ட் கை பண்ணணும்னு ஆரம்பிக்குங்க. ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் பண்ணணுன்னு தான் ஆரம்பித்தோம். ஏன்னா நம்ம ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் ஒரு 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 கண்ணோட்டத்தை பார்ப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு லைஃபே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்ன ஜாப் பண்ண முடியும், ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துக்கு பார்ப்பாங்க. அது உண்மை கிடையாது. ஸோ லைவ்லிஹுட்டை நம்ம திருப்பி ஒரு ஆம்பியூட்டிக்கு தரணும். அதுக்கான என்னதான் நமக்காக பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறோம். ஸோ இது நான் ஒரு யூஸராக இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நாங்கள் டெவலப் பண்ணும்போது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் நல்ல லோ காஸ்ட்டு அஃபோர்டபுளாக நாங்கள் கொடுக்க முடியுது. ஆல்ரெடி நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணி ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தராங்க. வணக்கம். புதிய தலைமுறைக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி. ரிஷி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. கீப் இன்ஸ்பைரிங். ஒரு பண்ணிருக்கிற ப்ராடக்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் சுப்பீரியர் அண்ட்
வெளிநாட்டில் 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்குகிற ப்ராடக்டோட இது வந்து ஃபங்க்ஷனல் அண்ட் இட்ஸ் லைட் வெயிட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவருடைய ப்ராடக்டில். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் இன்வென்டிங் அ ப்ராடக்ட், actually bringing it to the market and making it useful for the users. Really, hats off to you. சமூக சேவை துறையில் சாதனையாளர் விருதினை பெறவிருப்பவர் 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே மேடை பேச்சில் வல்லவர் இவர். கட்சி கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த இவரை பார்த்தார் பெருந்தலைவர் காமராசர். அடுக்குமொழியில் பேசிய தனக்கு பாராட்டு கிட்டும் என்று பெருமிதம் கொண்டவருக்கு கிடைத்த குட்டு என்ன? நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? சரிங்க ஐயா. பொது சேவை செய்யணும்னு நினைக்கிறியா? ஆமாங்க ஐயா. அப்போ நீ கலெக்டர் ஆயிரு, நல்ல செய்யலாம். அன்று கர்ம வீரர் காமராஜர் கைகாட்டிய திசையில் நின்று அதற்குத்தக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார் பாலகிருஷ்ணன். தமிழில் குடிமைப்பணி தேர்வெழுதி வென்ற முதல் IAS என்ற முத்திரையுடன் தமிழ் பணியையும் பொதுப்பணியையும் மூலப்பணியாக கொண்டு வலம் வருகிறார். எண்ணி துணிந்த பணிகள் அனைத்தும் இன்று இந்தியாவின் 700 சொச்ச மாவட்டங்களின் வளர்ச்சிக்கான எச்சங்களாக பதிந்து கிடக்கின்றன. பேரிடர் மேலாண்மை, தேர்தல் மேலாண்மை, நிதித்துறை, வளர்ச்சித்துறை மற்றும் பண்பாட்டுத்துறை என்று தொட்டெடுத்து கிடைத்த துறைகளை எல்லாம் துலங்கச் செய்தார். புயல் கரையை கடக்கும் போதெல்லாம் ஆயிரக்கணக்கில் உயிர்களை கொத்திச் செல்லும் காலம் அது. சூப்பர் சைக்ளோன் நடத்திய பேயாட்டம் பேரிடர் மேலாண்மையை மேம்படுத்துவதற்கான பாடமாக அமைந்தது. அதற்கு பின் பேயென வந்த ஃபனி புயல் கரையை கடப்பதற்கு முன் புயல் வேகம் எடுத்து களமாடி 14 லட்சம் பேரை கரை சேர்த்தார். உணவின்றி மக்கள் நிற்கதியாய் நின்றபோது அசுரகதியில் செயலாற்றி மத்திய உணவு கடங்கின் பூட்டை உடைத்து உணவூட்டினார். பேரிடர் மேலாண்மை குறித்து இந்தியாவின் ஏழை மாநிலத்திடம் கேளுங்கள் என்று நியூயார்க் டைம்ஸ் இதழ் பத்திகட்டி பாராட்டியது. வாஷிங்டன் போஸ்ட் இதழ் வியப்பு குறி காட்டியது. பணி நிறைவுக்கு பின்னரும் இவரது சேவை ஒடிசாவுக்கு தேவை என அந்த அரசு கேட்டதற்கிணங்க சல்லிக்காசு கூட ஊதியம் வேண்டாமென சொல்லி உழைத்தார். சிந்து சமவெளி தொடங்கி கீழடி வரை இவர் காலடிப்படாத இடங்கள் இல்லை. தொல்குடியின் மகுடியாக இவர் வெளியிட்ட ஆய்வு நூல்கள் தமிழ்குடியின் குருதி சாட்சிகளாய் திகழ்கின்றன. உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இன்று சங்கநாதம் செய்தவாறு நெஞ்சுக்கு நேராய் நீதியை நிறுத்தி நேர்மையாய் பயணிக்கும் திருமிகு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சமூக பணிக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. சமூக சேவைத்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக மூத்த ஊடகவியலாளர் திருமிகு ஹிந்து என் ராம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக ஓவியர் திருமிகு ராஸ்கி மருது அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சமூக சேவை துறையின் சாதனையாளர் விருதினையும் நற்சான்றினையும் ஏற்க திருமிகு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எப்படி உணர்றீங்க இன்னைக்கு? நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறது மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னால், நான் தமிழ் படித்ததுனால தான் இங்கே நிற்கிறேங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் பிடித்ததை விடாதீர்கள், பிடிக்காததை தொடாதீர்கள் அப்படின்னு நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். என்னை அது மட்டும் இல்லாமல் என்னை படிக்கும்போது தமிழ் படிக்கிறேன்னு எல்லாரும் நினைப்பாங்க, வேலையே கிடைக்காது. அப்போ நான் எனக்கே சொல்லிக்கிட்டது, உனது சுயத்தை நிறுக்க வைத்துக்கொள் ஒரு சொந்த தராசு.
என் கையில் ஒரு சொந்த தராசை வச்சுக்கிட்டே தான் நான் இருக்கிறேன். அந்த சொந்த தராசு தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு. நான் அதுக்காக நிதித்துறையில் பட்ஜெட் எழுதுவேன், பேரிடர் மேலாண்மையில் வந்து புயலை ஹேண்டில் பண்ணுவேன், எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் எலெக்ஷன் ஹேண்டில் பண்ணுவேன், ஒரியா பண்பாடு ஹேண்டில் பண்ணுவேன், டூரிசம் ஹேண்டில் பண்ணுவேன். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் நான் மேற்கொண்டு படித்த படிப்பு காரணம் என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக இதுவரை BA தமிழ் MA தமிழ் என்ற படிப்பை தவிர வேறு எந்த படிப்பையும் நான் படித்ததில்லை, முறைப்படி பட்டம் வாங்கியதில்லை. நான் நிதித்துறையில் வேலை பார்த்தால் கூட, வெளிநாடுகளில் பட்டம் பெறும் வாய்ப்புகள் இருந்தால் கூட, நான் அங்கே போய் லண்டனிலோ அல்லது பெர்க்லி யூனிவர்சிட்டியிலோ படித்து விட்டால் அதனால்தான் நான் திறமையாக வேலை பார்க்கிறேன் என்று சொல்லிவிடுவார்கள் என்ற பயத்தில் நான் இன்றை வரை ஒரு தமிழ் மாணவனாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சிறந்த ஆல்ரவுண்டர் என்று சொல்லலாம். எனக்கு நன்றாக அவரை தெரியும். நேர்மையானவர், ஆய்வாளர், ஆழமாக விஷயங்களை பரிசோதனை செய்து நம்ம முன்னால் வைப்பார். நீங்கள் வந்து அந்த ஒடிசாவில் சூப்பர் சைக்ளோனை எப்படி மக்களுக்கு சேவை செய்தார், என்னென்ன புதிய ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தார் என்றெல்லாம் அதில் காட்டணும் அந்த திரையில். எலெக்ஷன் கமிஷனில் அவர் செய்த சாதனைகள் ரொம்ப மகத்தானது என்று யார் சொல்லியிருக்காங்கன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் என்னோட அருமை நண்பர் லேட் நவீன் சவுலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு கிளியர் கட் திங்கிங் உள்ள நண்பர். அவருக்கு வந்து புதிய தலைமுறை தமிழன் விருது கொடுத்தது ரொம்ப பொருத்தமானது. அவர் வந்து எளிய மக்களோடு அவர்களுக்காக அவர் முன்னின்று செய்கிற செயல்கள் எல்லாம் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கிறேன். கூட அவர் கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற காலகட்டத்தில் அவர் வந்து செய்திருக்கிற மியூசியத்தை வந்து, அதுலேயும் குறிப்பாக வந்து ட்ரைபல் மியூசியம் போய் பார்த்தோன்னா, இப்படி ஒரு மியூசியம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்காம போயிடுச்சே, நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களேன்னு நான் அங்கேயே ஆதங்கப்பட்டேன். அதுபோல் அவர் தொடர்ந்து செயல்பட்டிருக்கிற பல்வேறு நிலையிலும் அவரோடு சேர்ந்து நான் செயல்பட்டதும் எனக்கு என்னுடைய வாழ்வில் பெரும் மகிழ்ச்சியான ஒரு பகுதி. அடுத்ததாக சமூக சேவை துறையில் நாம் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பார்க்கவிருக்கிறோம். அதனை பெறவிருப்பவர் சிறைச்சாலையில் வாழ்நாள் சிறைவாசம் பெற்ற ஒருவரை சந்திக்கும் வரை இவரது எதிர்காலத்தை பற்றி நினைக்கவில்லை. மனைவியை கொன்று சிறை சென்றதால் அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளின் நிலையை பற்றிய சிந்தனையில் உதித்தது இந்த காலில்லா கருணையாளனின் எதிர்கால உலகம். யார் இந்த சமூக சேவைத்துறை நம்பிக்கை நட்சத்திரம்? திரை காட்டட்டும். கொலையுண்ட தாய், சிறை சென்ற தந்தை, கைவிடப்பட்ட குழந்தை. இந்த முக்கோண உலகத்தின் மேல் இரக்கத்தின் கரங்களை நீட்டி எந்த குற்றமும் அறியாத சிறுவர்களின் கனவுகளுக்கான சிறகுகளை கட்டி அழகு பார்க்கிறார் KR ராஜா. போலியோ தாக்குதலால் தோல்வியுறக்கூடாது என்ற வேள்வியோடு தன்னை தாங்கும் கட்டையைப் போல கல்வியை கெட்டியாக பிடித்து கொண்ட ராசாவின் பார்வை தத்துவவியல் படிப்பின் மேல் விழுந்தது. இயற்கையின் அழகியலை தத்துவ பாடமாக படித்த ராசா உளவியல் மற்றும் மனநல பிரிவில் முதுகலை பட்டம் பெற்ற போதுதான் உளநலன் இல்லாதவர்களுக்கே ஊன்றுகோல் கட்டாயமாக தேவை என்று உணர்ந்தார். ஆய்வுக்காக ஆயுள்கால கைதிகளை சந்திக்க சிறைச்சாலைக்கு சென்றபோது இவருக்குள் ஒரு திசை மாற்றம் ஏற்பட்டது. கம்பிக்கு பின்னால் இருக்கும் கருப்பு உலகத்தில் இறக்கை இழந்த தும்பிகளாக கைதிகளின் குழந்தைகள் துடிப்பதை உணர்ந்தார். அனாதையாக்கப்பட்டவர்களை கொலைகாரன் பெற்ற பிள்ளை என அதாகப்பட்ட சமூகம் ஒதுக்கி வைக்க அந்த குழந்தைகளை நாடி நதியென ஓடினார். அவர்களை சட்டப்படி அணுக எண்ணி வழக்கறிஞருமானார். விரக்தி மட்டுமே விடையாக கிடைத்தாலும் தனது இயலாமையை விட குழந்தைகளின் எதிர்காலமே பெரிதென கருதினார். இதுவரை 1000 குழந்தைகளை கண்டெடுத்து கல்வி கொடுத்து வேலைவாய்ப்பையும் பெற்றுத்தரும் கைவிளக்கும் ஆனார். தனது எளிய குடும்ப பின்னணியோடு குற்றமற்ற குழந்தைகளையும் குறுக்கில் சுமந்தவாறு தனது தாங்குக்கட்டைகளை சிறகுகளாக மாற்றி பறந்து கொண்டிருக்கிறார் இந்த கருணை ராசா. குளோபல் நெட்வொர்க் ஃபார் ஈக்குவாலிட்டி என்ற பெயரில் குழந்தைகள் உரிமை, மாற்றுத்திறனாளர் உரிமை, சிறை சீர்திருத்தம், கைதிகளை ஆற்றுப்படுத்தல் என்று ஆகச்சிறந்த பணிகளை செய்து வரும் கள்ளக்குறிச்சி KR ராசா அவர்களுக்கு சமூக பணிக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை.
சேவை துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக ஒளிப்பதிவாளரும் நடிகருமான திருமிகு இளவரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக தேசிய நலவாழ்வு குழும இயக்குனர் திருமிகு அருண் தம்புராஜ் IAS அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதேபோல முன்னிலை வகிப்பதற்காக JV குரூப் ஆஃப் கம்பெனிஸின் இயக்குனர் திருமிகு உதயகுமார் அவர்களையும் JV குரூப் ஆஃப் கம்பெனிஸின் நிர்வாக இயக்குனர் திருமிகு வசீகரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சமூக சேவை துறையின் நம்பிக்கை நட்சத்திரம் விருதினையும் நற்சான்றினையும் ஏற்க திருமிகு KR ராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த ரோஜா இவன் ஊரை காக்கும் ராஜா. இந்த விருதை புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூலம் பெறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விருதுக்கு என்னை தேர்ந்தெடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ஒரு நல்ல குழந்தையாக தான் பிறந்தேன். 8 மாத குழந்தையில் உடல்நலம் சரியில்லாமல் எனக்கு ஒரு ஊசி போட்டதன் காரணமாக எனக்கு போலியோ என்று சொல்லப்பட்டது. அதன் பிறகு எனது உறவினர்களும் மற்ற அனைவர்களும் எனக்கு எதிர்காலமே இல்லை, நான் வாழ்க்கையில் எங்கு போவேன் என்ன செய்வேன் என்று தெரியாது என்று விட்டுவிட்டார்கள். ஆனால் எனது தாய் தந்தையர்கள் என் மீது நம்பிக்கை வைத்தார்கள். எனக்கு கல்வி என்ற ஒரு சொத்து கிடைத்தது. அதை வைத்து நான் படித்து நான் பெரிய ஆளாக வர வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஆனால் எனக்கு கிடைத்த கல்வி என்னை தாங்கியது, நிற்க வைக்கிறது, நல்ல நிலைமைக்கு வர முடிகிறது. காவல்துறையால் மட்டும்தான் குற்ற செயல்களை குறைக்க முடியும், தடுக்க முடியும் என்று நம்புவது தவறான எண்ணம். கல்வின்னு சொன்னால் பகுத்தறிவின் மூலம்தான் ஒரு மனிதனை பண்புபடுத்த முடியும், அவன் குற்றவாளியாக மாறாமல் இருக்க முடியும். அந்த கல்வி என்ற ஆயுதம் மிகப்பெரிய வலிமையான ஆயுதம். அதை கொடுக்க வேண்டும் என்று உறுதியாக நின்று இன்று 600 குழந்தைகளுக்கு மேலே படிக்க வைத்திருக்கிறோம். நிறைய பட்டதாரிகள் ஆர்மியில், இந்தியன் இராணுவத்தில் ஒரு கொலை குற்றவாளியோட பிள்ளை இன்றைக்கி இராணுவத்தில் பணி செய்கிறாங்க. சிறைத்துறையில் அப்பா கைதியாக இருந்த அதே சிறைச்சாலையில் மகன் இன்று சிறை அலுவலராக வேலை பார்க்குறாரு. இது போன்ற பல நல்ல விஷயங்களை செய்து குற்றம் இந்த சமூகத்தின் பங்களிப்பினால் தான் நடக்கிறது. இந்த சமூகமே அதனை சீர் செய்ய முடியும் என்று முழுமையாக நம்பி இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த விருதினை என்னை இந்த அளவுக்கு பணி செய்ய உத்வேகமாக இருந்த அனைத்து குழந்தைகளுக்கும் சமர்ப்பிக்கிறேன். முதல்ல உங்களை நீங்கள் நிலைநிறுத்தி இதிலிருந்து போராடி வந்து இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்குது. இப்போ நம்ம கையால் நல்லா இருந்தால் என்னடா பிரயோஜனம்னு இன்னும் உங்களுடைய சேவை தொடர வேண்டும். உங்களை தேர்ந்தெடுத்ததற்காக தேர்வுக்குழுவுக்கும் உங்களை விருது கொடுக்கறதுக்கு எனக்கு கொடுத்ததுக்காக புதிய தலைமுறைக்கு என்னுடைய நன்றி. மிக சிறந்த தேர்வு. புதிய தலைமுறைக்கு மிக்க நன்றி சொல்லணும். இவ்வளோ ஒரு புனிதர், ஒரு பெரிய மனிதர் அண்ட் இவ்வளோ சிறப்பான சேவைகளை செய்வதற்கு ஒரு அங்கீகாரம் வழங்கிய புதிய தலைமுறைக்கு மிகுந்த நன்றி. இந்த சமூக பணிக்காக விருது பெற்ற நண்பர் KR ராஜா அவர்களுக்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் இந்த வாய்ப்பை வழங்கிய புதிய தலைமுறைக்கு நன்றியும் தெரிவித்துள்ளோம். கலைத்துறையில் சாதனையாளர் விருதை பெறவிருப்பவர் 2005ஆம் ஆண்டு தற்போதைய சூப்பர் ஸ்டார் நடித்த படம் 800 நாட்களை தாண்டி சாதனை படைத்தது. அந்த சாதனை திரைப்படத்தை படைத்தவர் யார்? பார்க்கலாம். வெள்ளித்திரை நாயகனாக வேண்டுமென்ற தீராத ஏக்கத்துடன் இருந்தவர் இயக்குனராக தடமாறி தாகம் தீர்த்து கொண்ட கதை இது. பள்ளிப்பருவத்திலேயே கதை சொல்லுவதை வழக்கமாக கொண்டிருந்த வாசுவின் கனவில் வெண்திரை பிம்பங்கள் பம்பரமாக சுழன்றன.
சொல்லவா நடிகராக வேண்டும் என்று ஊற்றெடுத்த கனவை ஸ்ரீதர் என்ற ஒளிக்கதை கலைஞர் கலைத்து போட பி வாசுவுக்கான புதிய திரைவாசல் திறந்தது. எம்ஜிஆர் மற்றும் என்டிஆர் ஆகிய 2 திரை ஆளுமைகளுக்கு ஒப்பனை கலைஞராக விளங்கிய பீதாம்பரத்தின் கலைவாரிசான பி வாசு இயக்குனர் சந்தான பாரதியோடு இணைந்து திரைக்கதை தீட்டினார். பின்னாளில் இயக்குனர் இணையர் தனியாக பயணிக்க பார்வையாளர்களின் குறிப்பறிந்து கதை கோர்க்க தொடங்கினார் பி வாசு. உணர்வுகளின் படிநிலைகளை காட்சி படிமத்திலிருந்து விலகிவிடாமல் தொடுக்கும் திறமையை பெற்ற வாசு தொட்ட கதையெல்லாம் திரையில் பட்டு தொடங்கின. கதை மாந்தர்களின் தேர்வு, திரைக்கதை அமைப்பு, தயாரிப்பு என்று பன்முகம் கொண்ட வாசுவின் படங்கள் பார்வையாளர்களின் மனதை அசை போட வைத்தன. வாசு சார் ஒரு கதை சொன்ன பிறகு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அவ்வளவு நம்பிக்கை. முன்னணி நட்சத்திரங்களை கொண்டு கச்சிதமாக காட்சிகளை பின்னும் ஆற்றல் கொண்ட பி வாசுவின் வசம் கலைக்கான 3 தசம ஆண்டுகள் கட்டுண்டு கிடந்தன. சந்திரமுகி, மன்னன், சின்னத்தம்பி, கிழக்கு வாசல், வால்டர் வெற்றிவேல், நடிகன் உள்ளிட்ட 66க்கும் மேற்பட்ட படைப்புகள் பி வாசுவின் வெற்றி கதை பேசுகின்றன. ரஜினியை வைத்து இயக்கிய சந்திரமுகி 800 நாட்கள் ஓடி சரித்திர சாதனை படைத்தது. ஆப்தமித்திர என்ற கன்னட திரைப்படம் ஓராண்டு தாண்டியது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி என்று எல்லைகளுக்கு அப்பாலும் சென்று திரைமொழி பேசிக் கொண்டிருக்கும் வெற்றி இயக்குனரான திருமிகு பி வாசு அவர்களுக்கு கலைக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. கலைத்துறையின் சாதனையாளருக்கான விருதினையும் நற்சான்றினையும் வழங்க SRM பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் பாரிவேந்தர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திரைப்பட தயாரிப்பாளரும் வெளியீட்டாளருமான கலைமாமணி திருமிகு கலைப்புலி S. தானு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக விருது வழங்க கலைமாமணி திருமிகு சுகன்யா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கலைத்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு பி வாசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதை நான் வாங்குவதை மிக பெருமையாக கருதுகிறேன். நான் வாங்குவதற்காக அல்ல, என்னோடு வாங்கியவர்கள் தலைச்சிறந்த ஒவ்வொரு தொழிலிலும் மிகப்பெரிய சாதனையாளர்கள். அப்படிப்பட்டவர்களோடு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. எங்களுடைய படைப்பு, எங்களுடைய திரைப்பட துறையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் மட்டுமே இருந்திருக்கிறோம். ஆனால் இந்த விருது இப்படிப்பட்ட சாதனையாளர்களோடு சேர்ந்து கலையை நீங்கள் ஊக்குவித்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாங்கள் ஒரு தடவை என்ன பண்ணோம், விக்ரமன் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நம்ம ஏன் டைரக்டர்ஸ், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு ஃப்ரீ எஜுகேஷனும் மெடிக்கலும் நம்ம கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சார் பேரை சொல்லி சொன்னாங்க. நான் உடனே ஒரு ஃபோன் பண்ணேன், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உதவி தேவை அப்படின்னு கேட்டவுடனே அவ்வளோதானே கொடுத்தா போச்சு அப்படின்னு சொல்லி க்ளீனாக உடனடியாக எங்களுக்கு அந்த ஃப்ரீ எஜுகேஷனையும் இந்த ஹாஸ்பிட்டலும் ஃப்ரீ, அதாவது மெடிக்கல் எல்லாமே ஃப்ரீ பண்ணி எங்களுக்கு கொடுத்தவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் படைத்த வாரி வழங்கும் பாரிவேந்தராக அவர்களை நான் நினைக்கிறேன். அதேமாதிரி அவருடைய சன்னும் அவரும் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் கரெக்ட் பர்சன். நான் ரொம்ப அவர்கிட்ட பேசலைனாலும் ஆனால் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நம்ம படைக்கும்போது ஒரு குவாலிட்டியாகவும், எடிட் பண்ணும்போது மாஸாகவும் இந்த 3 வேலையை செய்யும் பொழுது அது கண்டிப்பாக மினிமம் கேரண்டி ஃபிலிமாக வரும் அப்படின்றது என் நம்பிக்கை. அப்படி தான் நான் இதெல்லாம் கிராஸ் பண்ணுறேன். ஐயா, கல்வி சேவையிலையும் சரி, சமூக சேவையிலையும் சரி, இன்ன பிற துறைகளிலும் சாதனை படைத்து கோலோச்சி இருப்பவர் நீங்கள்.
கலைத்துறையின் சாதனை விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வாழ்த்துறையாக சில வார்த்தைகள். நீங்கள் சொன்னீங்க இப்போ எல்லா துறைகளிலும் அல்லது நீங்கள் அறிந்த வகையில் நாங்கள் நன்றாகவே வாழ்கிறோம், வளர்ந்திருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னீர்கள். அதற்கு முக்கியமான காரணம் எனக்கு வாய்த்த பிள்ளைகள். அப்படி உங்களுடைய நிறுவனர் திரு சத்யநாராயணன் அவர்கள் என்னைப் போலவே அவரும் அதிகமாக பேச மாட்டார். அவரோட வேலை பார்ப்பவர்களை மிகப்பெரிய அளவில் அவளை மதிப்பார், உதவுவார். அது மட்டுமல்ல, யாரையும் அதிர்ந்து பேச மாட்டார். கொடுப்பது என்பது தன் கடமையாக நினைப்பவர். இது எங்கள் குடும்பமே என்னமோ தெரியல. அப்படி தான் ஒரு வாசி சொன்னார். அங்கே சின்ன துறையிலிருந்து வந்தவங்களும் மற்ற துறையிலிருந்து வந்தவங்களும் இந்த மாதிரி எங்களுடைய துறையில் வேலை பார்ப்பவர்கள் கஷ்டமாக இருக்கப்படுகிறார்கள், உடலுக்காக இருந்தாலும் சரி, படிப்பிற்காக இருந்தாலும் சரி என்று வந்து ஒரு நாள் என்னை அணுகினார்கள். அப்பொழுது அவங்க பெரிய டிஸ்கஷன்லாம் வச்சுக்கிட்டு பெரிய காரியத்தை கேட்க போகிறோம், அது கொடுப்பார்களா அல்லது என்ன பதில் வரும் என்றெல்லாம் கூட அவர்களுக்கு சில ஐயப்பாடுகள் இருக்கக்கூடும். அந்த நேரத்தில் அவங்க வந்தபோது அவர்களை பொறுத்தவரை அது பெரிய ஒரு உதவியாக இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை ஏறத்தாழ ஆண்டிற்கு 7000 பேரை இலவசமாக படிக்க வைக்கிறோம். 7000 பேர் பொறியியல் மற்ற துறைகள்லாம் பயன்படுத்தப்படுகிறோம். இறைவன் எங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இந்த அளவிலே கல்லூரிகள் பல்கலைக்கழகம் நடத்துகிற வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அந்த வாய்ப்பை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடமையாக நினைத்து அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவருக்கு என்ன ஞாபகம் இருந்ததோ அதை சொன்னார். அவர் மிகப்பெரிய ஒரு உதவி எனக்கு செய்திருக்கிறார், அவருக்கு தெரியாது, மறந்துட்டார்னு நினைக்கிறேன். ஒரு முறை இதே காரியத்துக்காக தான் வந்தார், பார்ட்டி ஆஃபீஸ் வந்தார். அப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஐயா நானும் ரஜினியும் ஆதிபராசக்தி கோயிலுக்கு அடிக்கடி போவோம். அப்போ இந்த காம்பஸ் எல்லாம் கடக்கிற பொழுது யார் இவ்வளோ பிரமாதமாக பண்ணுறானே யார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு ரஜினி இவரிடம் கேட்டதாக அவர் சொன்னார். எதற்காக சொல்கிறேன்னா, கல்விக்கு உதவுவது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதனால் மட்டுமல்ல, தரத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு என் குடும்பத்தில் யார் எந்த தொழில் செய்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி அல்லது கல்வியாக இருந்தாலும் சரி, அதே போல் ஊடகமாக இருந்தாலும் சரி, நான் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு தொடர்ச்சி. நான் பத்திரிக்கை பல வருஷத்துக்கு முன்னாடி நடத்தினேன், காதம்பரின்னு ஒரு பத்திரிக்கை. அந்த நேரத்தில் இன்றைக்கி ஹிண்டு வந்தார், அவர் தான் துவங்கி வச்சார். அன்றைக்கி அது என்னமோ ரத்தத்திலேயே இருக்க வேணுமோ தெரியல. பார்த்திங்கன்னா நான் விட்டு டெஸ்ட் பண்ணி முடியாமல் புதிய தலைமுறைங்கிற பத்திரிக்கை நடத்தினார் என்னுடைய பிள்ளை. எங்கள் வீட்டில் ஒரு தொழில் செய்கிறதுன்னா யார்கிட்டையும் அப்பா கிட்ட கேட்கணும் அல்லது அது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யார் எதை செய்தாலும் எங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக நல்ல மிக பிரமிக்கின்ற அளவில் செய்வார்கள் என்று தெரியும். அதனால் என்னுடைய இதில் என் பிள்ளைகள்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை. நல்லது, நான் சில நேரங்களில் அளவுக்கு மீறி சில காரியங்கள் பண்ணிவிடுவேன். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கி பிள்ளைகள் தான் எங்களுடைய இந்த நிலைக்கு வந்தது காரணம். அதே நேரத்தில் தொடர்ச்சியான ஒரு முயற்சி. வாழ்க்கையில் தோல்வி இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் சம அளவில் தோல்வி பெற்று பயப்படாமல் இது நமக்கு ஒரு வாய்ப்பு, கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு என்ற அடிப்படையில் தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பது தான் வெற்றியினுடைய படி. அந்த படியை யாரெல்லாம் தவறாமல் செய்கிறார்களோ வாழ்க்கையில் வெற்றி உறுதி. புதிய தலைமுறை இதழும் சரி, தொலைக்காட்சியும் சரி, அதனுடைய தரம், தகுதி, நிர்ணயம், அவை சொல்லும் சொல் புதிது, சுவை புதிது, பொருள் புதிதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை நன்முறையில் நடாத்தி வரக்கூடிய பாரிவேந்தர் அவர்களை பாராட்டுவதோடு மட்டுமில்லாமல், இந்த மேடையில் எங்கள் திரைத்துறை சார்ந்த சாதனைக்கு மேல் சாதனை படைத்து மாபெரும் வெற்றி படங்களை அளித்து கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக திரைத்துறையில் கோலோச்சி வருகின்ற இயக்குனர் பி. வாசு அவர்களுக்கு மிக சிறந்த மனிதர் விருது
தாங்கள் அளித்தது பேருகை கொள்கின்றேன். என் அகமும் மகிழ்கிறது, நெகிழ்கிறது. எல்லாமே ஒரு சம் கிம்மிக் ஷுட் பி தேர் அப்படின்னு இந்த காலத்தில் அப்படி பண்ணாதான் முன்னேற முடியும்னு யோசிக்காமல் தரமான செய்திகளை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்போம், பாரபட்சம் இல்லாத செய்தியை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இன்னல்களும் இருக்குது. ஏன்னா மக்களுடைய மனசை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, எமோஷனில் எப்படி வேணால் நடந்துக்கலாம். அதையெல்லாம் தாண்டி நியாயமான விஷயம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற பொறுப்புணர்வுக்கு முதல்ல அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். செந்தமிழ் பாட்டு அப்படிங்கிற ஒரு அழகான படம். இவர் எப்படின்னா இவருடைய படத்தில் ஷார்ட்ஸ் மட்டும்தான் டைனமிக்காக இருக்காது. இப்போ ஆர்டிஸ்ட்டு ஷாக்கில் அப்படி திரும்புன்னா அப்படி திரும்ப மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு சுற்றிட்டு தான் பார்க்க சொல்லுவார். நமக்கு என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இவர் ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தை பார்த்தா இன்னும் 2 சுற்றி திரும்பி இருக்கலாமேங்கிற அப்படி ஒரு இம்பேக்ட் இருக்கும். அடுத்ததாக கலைத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெறவிருப்பவர் நவரசங்களை சரியான அளவில் வெளிக்காட்ட தெரிந்த ஒரு நட்சத்திர நடிகர். இவர் யார்? இவர் திரையில் பார்க்கலாம். கலையாவும் மக்களின் மேம்பாட்டுக்கானதே என்பதை மனதில் கொண்டு தமிழ் திரையில் ஒரு இளம் வானத்தை விரித்து கொண்டிருக்கிறார் மணிகண்டன் என்னும் வளர்கலைஞன். உள்ளத்துள்ளது கலைப்பணியே என்று உள்மனதில் மணிக்கட்டி கொண்ட மணிகண்டனின் திறமைகள் மெல்ல அரும்பத் தொடங்கின. மிமிக்ரி என்ற போலச் செய்தலில் புலமை பெற்ற மணிகண்டனை குறுந்திரை உலகம் கும்பிடு போட்டு அழைத்தது. திரைக்கு பின்னால் நிழலாக இருக்க வேண்டி பேனாவை பிடித்த மணிகண்டனுக்கு இடையே கிடைத்த குறுந்திரை வாய்ப்பு நடிப்பு கலை நோக்கி தடமாறி நகர்த்தியது. சின்ன திரை வாசல் வழியாக குறுநடை போட்ட மணிகண்டனை அகன்ற திரை ஆற தழுவி கொண்டது. ஈட்சா 2, இந்தியா பாகிஸ்தான், காலா போன்ற படங்களில் இவரது பிம்பம் நிழலாடியது. சிறிய பாத்திரம் என்றாலும் செறிவான நடிப்பால் பெருங்கடலின் நடுவே தோன்றும் கண்டத்திட்டு போல தனித்து நின்றார் மணிகண்டன். வெள்ளித்திரையில் ஒளியேற்றம் பெறும் பிம்பம் பார்வையாளனின் மனதோடு ஒன்றிப்போகும் நேரத்தில் ஓடும் கதை உயிர் பெறுகிறது. ஜெய்பீம் ராஜாக்கண்ணு பாத்திரம் இவரது இருப்புக்கான சரித்திரமானது. விக்ரம் வேதா, விஸ்வாசம், சில நேரங்களில் சில மனிதர்கள் உள்ளிட்ட படங்களுக்கு திரைக்கதை தீட்டிய மணிகண்டன் நரை எழுதும் சுயசரிதைகள் என்ற சுயாதீன திரைப்படத்தின் மூலம் இயக்குநராகவும் மாறினார். எழுத்து, இயக்கம், நடிப்பு, நிகழ்த்துக்கலை, வர்ணனை, மிமிக்ரி என்று கலை வடிவத்தின் பல படிநிலைகளில் பயணித்தவாறு மக்கள் கலைக்கான மாதிரி கலைஞனாக மின்னிக் கொண்டிருக்கும் திருமிகு மணிகண்டன் அவர்களுக்கு கலைக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. கலைத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் வழங்க திரைப்பட இயக்குனர் திருமிகு வசந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இயக்குனர் தமிழ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு பொன்னுசாமி கார்த்திக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் நம்ம ஃபேமிலி குரூப். கலைத்துறையின் நம்பிக்கை நட்சத்திரம் விருதினையும் நற்சான்றினையும் ஏற்க திருமிகு மணிகண்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஜென்ரலாக எல்லோரும் பேச ஆரம்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதில் நானும் விதிவிலக்கில்லை, நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. முதல்ல நீங்கள் பேரை பற்றி குறிப்பிடும்போது சினிமாவுக்கு நான் உள்ளே வந்தபோது எல்லாருமே அதுதான் சொன்னாங்க. இதில் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்திலே 10-12 மணிகண்டன் இருக்காங்க, நீ என்ன எதுக்கு பேரை மாற்றாமல் இருக்க அப்படின்னு. ஒரு லெவலுக்கு மேலே எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை பேரை மாற்றுறதுக்கு. பரவாயில்ல, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பேரோடவே இருப்போம் அப்படின்னு. மேபி அதுவே கூட ஒரு காரணமாக இருக்கலாம். புதிய தலைமுறையில் இப்படி ஒரு விருதுக்காக என்ன தேர்வு செஞ்சமைக்காக இந்த தேர்வு குழுக்கும் புதிய தலைமுறை குழுமத்துக்கும் என்னோட இந்த விருதுக்கு என்ன சொல்கிறது, இப்போ இந்த விருது வாங்கினவங்களோட வேலையை சாதனைகளெல்லாம் பார்க்கும்போது நான் எவ்வளோ ஒரு கிரெயின் ஆஃப் சாண்டுன்றது ரொம்ப ஈஸியாக உணர முடியுது. ஏன்னா
இது வந்து ஏதோ என்னோட ஹியூமிலிட்டியை ஷோகேஸ் பண்ணுன்றதுக்காக சொல்ல. அவங்க பண்ண சாதனையெல்லாம் இல்லை நம்ம பக்கத்தில் நிற்கிறவங்களோட அவங்க பண்ண சாதனையெல்லாம் பார்க்கும்போது இந்த விருது வந்து நான் இது வரைக்கும் பண்ண வேலைக்கு ஆனால் அங்கீகாரமாக எடுத்துக்காமல் இனிமே பண்ண போகிற வேலைக்காக ஒரு அட்வான்ஸாக எடுத்துக்கிறேன். அதை ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து பாகவதர் எஸ்ஜி கிட்டப்பா, எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், அஜித் விஜய், மணிகண்டன் யார் இல்லை கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நடுவில் அஜித் விஜய்க்கு அப்புறம் இன்னும் 2 3 4 5 பேர் இருக்காங்க. என்னோட சூர்யாலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்கிறது வருங்காலத்தில் நான் பார்க்குறது அந்த மாதிரி நிச்சயமாக நிலச்சி நிற்பர், எழுதி வச்சுக்கோங்க, நிலச்சி நிற்பர். அண்டு சிறந்த முறையில் இருப்பார். கதைகளை அவர் தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், எங்கேயோ ஒரு உண்மையோட நீங்கள் நெருங்கி இருக்கிற போது அது உங்களை வந்து கைவிடவே விடாது. அவரோட நடிப்பை நான் வந்து ரியலிஸ்டிக் ஆக்டிங்காக பார்க்குறேன். எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை வந்து நம்மளை அவரால் கவர முடியுது. அது காமெடியும் வந்து அழ வைக்கவும் முடிஞ்சு எல்லா விதமான விஷயங்களையும் அவர் டான்ஸ் வராதுங்கிறதுனால ரொம்ப பண்ணலன்னு நினைக்கிறேன். அவர் வருமானு தெரியாது எனக்கு. அது தேவையில்லை, போக இப்போ பாட்டே வேணாங்கிற காலம் ஆயிடுச்சு. அதனால் சிறந்து மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்துட்ருக்கார். பெரிய வெற்றிகளை பெறுவார். வரிகள் எப்படி எழுதியிருக்கீங்கன்னா அந்த ஏவியில் அவர் நதியென ஓடினார்னு ஒரு வரி வருது. ஏன்னா ஒரு ஏவியை கேட்டுட்டு அந்த வரி இது மேடையில் வந்து சொல்கிற அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னா அந்த எழுத்தாளருக்கு யார் அதை எழுதினாரோ அவருக்கு கண்டிப்பாக ஒரு விருது கொடுக்கணும். மணியை பற்றி சொல்லணும்னா இந்த இடத்த அவனே போராடி அவனே வந்து உட்காந்துட்டான். ஏன்னா நாங்கள் வந்து ஜிபிஎம் நடிக்கும் போது நிறைய பேசுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டான். சினிமாவில் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, ஜெயிக்கிற வரைய குதிரை மாதிரி ஓடணும், ஜெயிச்ச பிறகு குதிரையை விட வேகமாக ஓடணும்னு. இன்னைக்கு அவன் வேகமாக ஓடிட்டு இருக்கான். எந்த ஸ்கிரிப்ட் ஒத்துக்கிட்டாலும் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணி தன்னோட வெற்றியை திருப்பி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கான். அந்த வகையில் மணிகண்டன் வந்து சார் சொன்னது மாதிரி அடுத்த தலைமுறையாக பெருசாக இருப்பான். குடும்பஸ்தன் மணி சாருக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ்.